பயன்பாடுகளை நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். ஆனால் அவற்றை எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பிரம்ம தண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். கோடை காலத்தில் வளரக்கூடிய மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய முட்களை கொண்டு வளரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு தாவரம். இந்த தாவரத்தை பார்க்கும்போதே நமக்கு எவ்வளவு அழகாக இருக்கும்னு வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. இந்த தாவரம் ஒடிந்து விழுந்ததுன்னா பார்த்திங்கன்னா அதுலேருந்து மஞ்சள் நிறமான ஒரு தண்ணீர் வடிவதை பார்க்கலாம். குப்பை மேடுகளில், சுடுகாடுகளில், அதிகமாக அமிலத்தன்மை இருக்கக்கூடிய பூமிகளில் வளரக்கூடிய, கோடை காலத்தில் மட்டும் வளரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மூலிகை இந்த பிரம்மத்தண்டு. இந்த பிரம்மத்தண்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நமக்கு மனித குலத்திற்கே சவாலாக இருக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புற்றுநோய், சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய், ஈரல் செயல் குறைபாடு மற்றும் சிறுநீரக செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய 5 நோய்கள். உலகத்திலேயே பார்த்திங்கன்னா இந்த 5 நோயாளர்களால் அதிகமாக இறப்பவர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த 5 நோய்களையும் தீர்க்கக்கூடிய மிக அபிரிதமான ஒரு மூலிகை உலகத்தில் எங்கே கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தான் கிடைக்கும். இந்த பிரம்மத்தண்டுக்கு தான் இந்த 5 நோயையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பிரம்மத்தண்டிலிருந்து வெளிவருகின்ற அந்த மஞ்சள் நிறமான நீருக்கு ஆயுர்வேதத்தில் அமிர்த பிந்து அப்படின்னு பேர். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முழு தாவரத்தையும் வெட்டாமல் எடுத்து ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ தாவரத்தை போட்டு நல்லா ஊற வச்சுருவாங்க. அதன் பிறகு அந்த தண்ணீரை கொதிக்க வைக்க ஆரம்பிப்பாங்க. கொதிக்க வைத்து டிஸ்டிலேஷன் சொல்லுவோம். அந்த நீராவியை கண்டன் செய்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த சொட்டு சொட்டு மருந்துகள் இருக்கு இல்லையா, இதற்கு தான் அமிர்த பிந்து அப்படின்னு பேர். இந்த அமிர்த பிந்துடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோயை நீக்குவதில் இன்றைக்கு நம்மளுடைய இதிகாசங்களில், புராணங்களில், ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அமிர்த பிந்து தான். ஒரு 10 சொட்டு காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சிறிதளவு வெந்நீரில் கலந்து இந்த அமிர்த பிந்துவை சாப்பிட்டோம்னா எந்த வகையான புற்றுநோயாக இருந்தாலும் சரி, மூளை சம்பந்தப்பட்ட, எலும்பு சம்பந்தப்பட்ட, நுரையீரல் சம்பந்தப்பட்ட, வயிறு சம்பந்தப்பட்ட, குடல் சம்பந்தப்பட்ட, கல்லீரல் சம்பந்தப்பட்ட, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட எந்த வகையான புற்றுநோயாக இருந்தாலும் அதை குணப்படுத்துவதற்கு மிகப்பெரிய மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரம்மத்தண்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட். அதுக்கு பேர் அமிர்த பிந்து அப்படின்னு பேர். அமிர்தம் அப்படின்னா உடலை காக்கக்கூடிய ஜீவனமான ஒரு பொருள். அமிர்தம்னா உங்களுக்கே தெரியும். பிந்து அப்படிங்கிறது சொட்டு மருந்து. சொட்டாக மட்டும்தான் இதை உபயோகப்படுத்தணும்னு அர்த்தம். இரண்டாவது, இன்றைக்கு சோரியாசிஸ் நோயை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. முதுகு பகுதிகளில், கால்கள்லாம் வட்டமாக ஏற்படக்கூடிய திசுக்கள் மிக வேகமாக உடலை செல்லரிப்பது போல் அரிக்கின்ற ஒரு கொடுமையான நோய் இந்த சோரியாசிஸ் நோய். இந்த சோரியாசிஸ் நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா இந்த அமிர்த பிந்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு திரவத்தை ஒரு 10 மில்லி அளவுக்கு காலை ஒரு வேளை மட்டும் வெந்நீரில் கலந்து சாப்பிட வேண்டும். ஒரு 3 மாத காலம் இதை தொடர்ந்து செய்யும்போது முதல்ல கொஞ்சம் உடம்பெல்லாம் எரிச்சல் அடைவது போல் ஒரு தோற்றம் இருந்தாலும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த பேட்ச் அப்படியே கரைய ஆரம்பிக்கும். எப்படி ஒரு பனித்துளி வெந்நீரை படும்போது அப்படியே கரைஞ்சி மறைந்து போகிறதோ அதே போல் ஒரு 3 மாத காலத்திலே பார்த்திங்கன்னா அந்த சோரியாசிஸ் நோய் முழுமையாக கரைந்து மறைந்து போகிறத பார்க்கலாம். இந்த ஸ்கேல்ப் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். டேண்ட்ரஃப் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள், அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே எந்த சீசன் வந்தாலும் தலையில் அரிக்கும், நிறைய செதில் கொட்டும். அவங்க கூட இந்த அமிர்த பிந்துவை தொடர்ந்து உபயோகப்படுத்த ஆரம்பித்தாலே மிக வேகமாக அந்த பிரச்சனை மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த இன்ஃப்ளமேட்டரி ஜாயிண்ட் டிஸார்டர்னு சொல்லுவோம். அதில் குறிப்பாக உள்ளது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோய். இன்றைக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டீராய்டு மருந்துகள்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்க உதவி செய்கிறது. ஆனால் நோயோட வீரியத்தை மிகப்பெரிய அளவில் அதிகப்படுத்துறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ என்ன ஆகுது, நாள் ஆக ஆக அந்த நோயுடைய அதிகத்தால் அவர்களுடைய முட்டுகளில் ஏற்படக்கூடிய டிஃபார்மிட்டிஸ் மிக மோசமாகிறத நம்ம பார்க்க முடிகிறது. முட்டுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மிக அதிகமாகிறத பார்க்க முடிகிறது. அவர்கள்லாம் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா இந்த அமிர்த பிந்துன்னு சொல்லக்கூடிய இதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு திரவத்தை
ஒரு 30 மில்லி அளவுக்கு காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிடணும். வெந்நீர், தண்ணீர், பால், மோர் அல்லது காஃபி எதில் வேணால் கலந்து சாப்பிட்லாம். அது சாப்பிட ஆரம்பித்த ஒரு மாதத்துலேயே முட்டுகள்லாம் நல்லா ஃப்ரீ ஆகிறத பார்க்க முடியும். ஒரு 3 மாதம் ஆகும்போது முட்டுகளில் இருக்கக்கூடிய ஹெவினஸ் குறையிறத பார்க்க முடியும். ஒரு 6 மாதம் ஆகும்போது முட்டுகள் எந்த வலி மாத்திரைகளும் இல்லாமல், ஸ்டீராய்டு மாத்திரைகளும் இல்லாமல் மிக வேகமாக முட்டுகள் மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிக வேகமாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையை நீக்கக்கூடிய சக்தி இந்த அமிர்த பிந்துக்கு உண்டு. ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள், லிவர் சிரோசஸ் மற்றும் கிட்னி ஃபெயிலியர், இந்த பிரச்சனை இருப்பவர்கள் கூட இந்த பிரம்மத்தண்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் அமிர்த பிந்துன்னு சொல்லக்கூடியதை 20 மில்லி அளவுக்கு வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சிறிதளவு மோர் அல்லது பாலில் கலந்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய யூரியா சம்பந்தப்பட்ட காரணிகள், கிரியாட்டினின் சம்பந்தப்பட்ட காரணிகள், அதே போல் லிவரில் ஏற்படக்கூடிய அவர்களுடைய தேவையற்ற நச்சுப் பொருட்கள், கண்களில் இருக்கக்கூடிய மஞ்சள் தன்மை, கைகளில் இருக்கக்கூடிய மஞ்சள் தன்மையெல்லாம் படிப்படியாக குறைந்து உடல் நார்மலுக்கு வரதை பார்க்க முடியும். இந்த பிரம்மத்தண்டுடைய வெளி உபயோகம் அப்படிங்கிறது ரொம்ப காமன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா பிரம்மத்தண்டு தாவரத்தை நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 100 மில்லி, அரைத்து எடுக்கக்கூடிய கல்கம் அப்படிங்கிறது ஒரு 50 கிராம், நல்ல எண்ணெய் ஒரு 500 மில்லி, தண்ணீர் ஒரு 500 மில்லி, இது எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து நன்றாக கொதிக்க வைத்து அது நன்றாக வட்டியவுடன் எடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெய், அந்த எண்ணெயை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உடம்பில் தோல் நோய் இருப்பவர்கள், குறிப்பாக இந்த தொடை இடுக்குகள் அரிப்பு ஏற்படுவது, கழுத்து பகுதிகளில் வட்டவட்டமாக ஏற்படக்கூடிய ஸ்கேபிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கால் இடுக்குகளில் ஏற்படுகின்ற சேத்துப்புண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஏற்படும் போது இந்த எண்ணெயை நன்றாக தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்க செய்யணும். இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் குறைந்து உடல் நலமாகிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உள்ளுக்கு மருந்துகள் இல்லாமலேயே வெளிப்புறமாக குணமளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து தான் இந்த பிரம்மத்தண்டு. பிரம்மத்தண்டோட இன்னொரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்டுலாவுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு ஃபிஸ்டுலா ஏற்பட்டால் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அறுவை சிகிச்சையை நாட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. பொதுவாக ஆயுர்வேதத்தில் இதற்காகவே பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரம்மத்தண்டுடைய மருந்தூட்டப்பட்ட அந்த எண்ணெயை அல்லது ஒரு த்ரெட்டை எடுத்து அதுக்குள்ளே அந்த ஃபிஸ்டுலாக்குள்ளே விட்டு கட்டி வச்சுருவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக இறந்த திசுக்களை வெளியேற்றும் போது ஒரு மாதம் அல்லது 2 மாதத்திலேயே முழுமையாக ஃபிஸ்டுலா குணமாகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, பிரம்மத்தண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மூலிகை குறிப்பிட்ட காலம் வரை கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருந்தாலும் கூட இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட், அமிர்த பிந்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்டுக்கு லைஃப் ஸ்பேனே கிடையாது. நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் வச்சு கூட உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமே ஆனால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் நடந்தாலும் நமக்கென்ன என்று இருந்து விடாமல் அவற்றில் நம்முடைய பங்களிப்பை எப்படி நாம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு மொழியில் புதிய புதிய வார்த்தைகள் சேர்ந்து கொண்டே செல்வது என்பது பல புதிய உண்மைகள் நாம் முன்னால் உருவாகி வருகின்றன, கண்டுபிடிக்கப்படுகின்றன, அல்லது புதிய உண்மைகளை பேசுவதற்கு புதிய சொற்கள் தேவைப்படுகின்றன என்கிற அடிப்படையில் தான் புதிய சொற்கள் ஒரு மொழியில் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி புதிதாக வரக்கூடிய சொற்களின் வழியாகத்தான் இந்த நம்முடைய மொழி கிடங்கு என்பது, மொழிக்களஞ்சியம் என்பது விரிவடைந்து கொண்டே செல்கிறது. சமீபத்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சர்வதேச அகராதியில், ஒவ்வொரு ஆண்டும் என்றால் ஆக்ஸ்போர்ட் அகராதி என்பது உலக புகழ்பெற்ற ஒன்று, அவர்கள் புதிதாக ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கிறார்கள். அந்த வார்த்தை என்பது போஸ்ட் ட்ரூத் என்பது, அதாவது உண்மைக்கு பின்னால் அல்லது பிந்தைய உண்மை என்று கூட சொல்லலாம். அது உண்மைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்றால் என்ன? இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. எதனால் இந்த சொல் உருவாக்கப்பட்டிருக்கிறது? ட்ரூத் என்றால் உண்மை, போஸ்ட் ட்ரூத் என்றால் பிந்தைய உண்மை. அப்படி என்று சொன்னால் உண்மைக்கு அப்பால் வெளிப்படக்கூடிய அந்த உண்மை என்பது என்ன? மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சொல் இது. இது இன்றைக்கு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பேசுகிற சொல் இது.
இந்த சொல் அந்த சொல் இந்த ஆண்டினுடைய சர்வதேச சொல்லாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த சொல்லிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்று பார்த்தால், உண்மையைப் போன்று தோன்றக்கூடிய விஷயங்கள் அல்லது உண்மையைப் போல தோற்றமளித்து நம்மை ஒரு கணம் நம்முடைய கண்களை கட்டி ஏமாற்றிவிடக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்தில் மிகவும் அதிகரித்து விட்டன. நீங்கள் உங்கள் செல்ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் வருகிறது, ஒரு செய்தி வருகிறது, அதை படிக்கிறீர்கள், அதிர்ச்சி அடைகிறீர்கள். ஏனென்றால் மிகவும் நம்பகமாக சொல்லப்படுகிற ஒரு தகவல் போல ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. உடனே அந்த தகவலை நீங்கள் நண்பர்களுக்கு அனுப்புகிறீர்கள், அவர்கள் வேறு சிலருக்கு அனுப்புகிறார்கள். அதாவது ஒரு தொலைக்காட்சியில் வரக்கூடிய செய்தி கூட, ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய செய்தி கூட அவ்வளோ வேகமாக பரவ முடியாது. அந்த பத்திரிகைகளை படிப்பவர்கள், அந்த தொலைக்காட்சியை பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த செய்தி தெரியும். ஆனால் யாரெல்லாம் இந்த செல்ஃபோன் அல்லது இணைய இணைப்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி உடனடியாக போய் சென்று சேர்ந்து விடுகிறது. அது பிறகு ஓரிரு நாளுக்கு பிறகு தெரிகிறது அந்த செய்தி உண்மை அல்ல, அது ஒரு பொய் என்று தெரிய வருகிறது, அல்லது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கூற்று அல்லது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒன்று என்று தெரிய வருகிறது. ஆனால் அதற்குள் அந்த வதந்தி உருவாக்கக்கூடிய பாதிப்பு, டேமேஜ் என்பது மிகப்பெரியதாக இருந்து விடுகிறது. சமீபத்தில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் சார்ந்து அப்படி ஒரு விஷயம் நடந்தது. அதாவது இந்த இஸ்ரேல் பாகிஸ்தானின் மீது அணு ஆயுத யுத்தம் நடத்தப் போகிறது என்பது போன்ற ஒரு செய்தி வலைத்தளங்களில் பரப்பப்பட்டு அதற்கு பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சரும் கடுமையாக எதிர்வினையாற்றி பிறகு அடுத்த நாள் அது அப்படி ஒரு விஷயம் கிடையாது, அது ஒரு பொய் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பது தெரிய வந்தது. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்படி அன்றாடம் எத்தனையோ செய்திகள், அது தலைவர்களுடைய உடல்நலம் குறித்ததாக இருக்கலாம், அல்லது வேறு பல சாதி மத மோதல்கள் குறித்ததாக இருக்கலாம், பெரிய அளவிற்கு இந்த செய்திகள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. இவற்றை யார் உற்பத்தி செய்கிறார்கள் என்பதல்ல இங்கு விஷயம். மாறாக இவற்றை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான். அதை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில் தான் இந்த போஸ்ட் ட்ரூத் என்கிற ஒன்று இருக்கிறது. நம் கண்ணில் படுகிற எல்லாவற்றையுமே நாம் சந்தேகிக்க வேண்டும் என்பதுதான் அது. நம் காதில் விழுகிற எல்லாவற்றையுமே நாம் சந்தேகிக்க வேண்டும் என்பதுதான் அது. ஏனென்று கேட்டால், சந்தேகத்திற்குரிய ஏராளமான விஷயங்கள், உண்மையைப் போன்றே தோற்றமளிக்கக்கூடிய விஷயங்கள், உண்மைக்கு மிக நெருக்கமாக இருப்பது போன்ற காட்சியளிக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெருமளவிற்கு நிறைந்துவிட்டன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் எச்சரிக்கையாக இந்த விஷயத்தை அணுக வேண்டியிருக்கிறது. நிறைய நேரங்களில் சமூக வலைத்தளங்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் பாரதூரமாக இருக்கின்றன. சில சமயம் அவை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தான் செய்கின்றன. மக்களுக்கு பல புதிய செய்திகளை கொண்டு செல்வதற்கு அல்லது ஒரு அரசை விமர்சிப்பதற்கு, மக்கள் தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு சமூக வலைத்தளங்கள் உதவுகின்றன. அதே சமயத்தில் இட்டுக்கட்டப்பட்ட வதந்திகளை பரப்புவதற்கும் அவை உதவுகின்றன. சமீபத்தில் நடந்து முடிந்த அமெரிக்க தேர்தலில் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்ட பல வதந்திகள் என்பது அந்த தேர்தலுடைய முடிவுகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றியது என்று ஆய்வாளர்கள் இப்பொழுது சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்தியாவிற்கும் அது மிக மிக பொருந்தும். ஏனென்று கேட்டால், அந்த அளவிற்கு நேரடியாக சமூக வலைத்தளங்களோடு மக்கள் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். யாரை பற்றி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் நீங்கள் பரப்ப முடியும் என்கிற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு திறந்த ஊடகமாக அல்லது எந்த விதமான ஒழுங்குமுறைகளுக்குள்ளும் உட்படுத்த முடியாத ஒரு ஊடகமாக இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் மாறிவிட்டன. ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்கள் நாங்கள் எங்களுடைய தளத்தில் பதிவேற்றப்படுகிற தகவல்கள் எல்லாம் உண்மையான தகவல்கள் தான் என்று கூறிக்கொள்ள முயற்சித்தாலும் கூட நடைமுறையில் வேறு விதமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய கடல் போன்ற இந்த சமூக வலைத்தளங்கள் விரிவடைந்து விட்டன. அப்படி விரிவடைந்து விட்ட சூழலில் அவற்றை கட்டுப்படுத்துவதோ ஒழுங்குபடுத்துவதோ தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமே அல்ல. மாறாக விபரீதமான சில செயல்களை யாராவது செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். நடவடிக்கை எடுக்கிற போது வேறு 100 பேர் அதே காரியத்தை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை தான் நம் நடைமுறையில் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது உண்மையை கண்டறிவது தொடர்பான நம்முடைய பொறுப்பு என்பது மிகவும் அதிகரித்து விட்டது. இந்த போஸ்ட் ட்ரூத் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு கடமையாக மாறிவிட்டது. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு அரசு இருக்கிற போது அல்லது வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு சூழல் இருக்கிற போது உண்மையை போன்ற பல செய்திகளை பலரும் உருவாக்கத்தான் செய்வார்கள். நாம் அவற்றிடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அவற்றை பரப்புவது தொடர்பாக நாம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். உண்மையிலேயே நிறைய நேரங்களில் நாம் மிக கவனக்குறைவாக இருக்கிறோம். பல செய்திகள் அப்படி உடனடியாக உள்வாங்கப்பட்டு அவற்றை பொறுப்புமிக்க சிலர் கூட அதை வெளிப்படுத்தி பிறகு தவறு என்று தெரிய வருகிற போது மிகுந்த சங்கடத்திற்கு ஆளாகிறார்கள். அதே போல் சமூக வலைத்தளங்களில் எத்தகைய ஒரு மனிதரையும் உடனடியாக அவரை டார்கெட் செய்ய முடியும், அதாவது அவருக்கு எதிரான ஒரு செயலை செய்ய முடியும் என்கிற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தனி மனிதர்களுக்கு எதிரான ஏதேனும் ஒரு செய்திகள்
உங்களிடம் வந்தாலும் சரி, பொறுப்புமிக்க சமூக வாழ்வில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எதிராக வந்தாலும் சரி, அல்லது ஒரு சூழல் பற்றிய ஒரு தகவல் உங்களுக்கு பரப்பப்பட்டாலும் சரி, நீங்கள் மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வருகிற ஒவ்வொரு செய்தியையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவற்றை பரப்புவதற்கு முன்னால் மிகுந்த எச்சரிக்கை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்வதற்கு பதிலாக நாம் விளையாட்டு நோக்கிலோ அல்லது உண்மை என்று நம்பியோ அப்படிப்பட்ட செய்திகளை பரப்பிக்கொண்டே இருக்கிறோம். இது சமூகத்தில் பல்வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக மனிதர்கள் பல பீதியூட்டக்கூடிய செய்திகளை கண்டு அதிர்ச்சி அடைகிறார்கள், மிகுந்த துயரமடைகிறார்கள், அல்லது அவற்றிற்கு எதிராக அவர்களும் எதிர்வினையாற்ற ஆரம்பித்து விடுகிறார்கள். இது எந்த விதத்திலும் ஒரு சமூக ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல, அல்லது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்லிணக்கத்திற்கு நல்லதல்ல. மாறாக உண்மைகள் என்பது தேடி கண்டடையப்பட வேண்டிய ஒன்று. உண்மைகள் என்பது சீர்தூக்கி பார்ப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. ஆனால் நமக்கு இதற்கெல்லாம் பொறுமை இல்லை என்பதுதான் நம்முடைய காலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அவலமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நாம் காதில் விழுகிற எல்லாவற்றையுமே நம்புவதற்கு தயாராக இருக்கிறோம். காதில் விழுகிற எல்லாவற்றிலுமே நமக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது. அல்லது நம்முடைய ஆழ்மனதினுடைய விருப்பங்கள் சில இருக்கின்றன. அந்த ஆழ்மனதினுடைய விருப்பங்களுக்கு ஏற்பட சில செய்திகள் வருகிற போது அவற்றின் மீது நமக்கு உடனடியாக ஒரு உற்சாகம் வந்து விடுகிறது. மாறாக அது எந்த செய்தியாக இருந்தாலும் சரி, அது சமூக வலைத்தளங்களில் மட்டுமல்ல, ஒரு பொது ஊடகத்தில், தொலைக்காட்சி, பத்திரிகைகள் போன்ற வருகிற செய்திகளுக்கு கூட உண்மைக்கும் அந்த செய்திகளுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நாம் சமூக வலைத்தளங்களில் தான் வதந்திகள் பரப்பப்பட வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது. திடீரென ஒரு கட்சி சொல்லக்கூடிய அதிகாரபூர்வமான சில விஷயங்கள் அவை உண்மைக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில தனிமனிதர்கள் வெளியிடக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் அவை உண்மைக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. அவை உண்மையின் சாயல் கொண்டவையாக இருக்கலாம், அல்லது சந்தர்ப்பம் கருதி சொல்லப்பட்டவையாக இருக்கலாம், மக்களை திசை திருப்புவதற்காக சொல்லக்கூடியதாக இருக்கலாம். தர்க்க ரீதியாக நாம் அவற்றை அணுக வேண்டும். தர்க்க ரீதியாக நாம் அவற்றை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய தர்க்க அறிவின் மூலமாக பல்வேறு விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்து அதில் உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் விட செய்திகளை நாம் பரிசீலிக்க வேண்டும், தகவல்களை நாம் பரிசீலிக்க வேண்டும். ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படுகிற போதே அது பொய்யாகவும் இருக்கலாம், அல்லது அது நம்பகத்தன்மை அற்றதாகவும் இருக்கலாம் என்கிற ஐயம் உங்களுக்கு மிக மிக முக்கியம். ஆகவே சந்தேகியுங்கள், சந்தேகியுங்கள், சந்தேகியுங்கள். இந்த சந்தேகம்தான் நமக்கு உண்மையை நோக்கி நம்மை அழைத்து செல்லும். மாறாக கண்மூடித்தனமாக எல்லாவற்றையும் நம்புவது, கண்மூடித்தனமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது, கண்மூடித்தனமாக எல்லாவற்றின் மீதும் ஒரு பரபரப்பை அடைவது, ஒரு மனக்கிளர்ச்சி அடைவது என்பது ஆபத்தான ஒன்று. அந்த வகையில் நாம் நம்முடைய தேர்வுகள் என்பது, நம்முடைய செய்திகளை அறிந்து கொள்கிற நம்முடைய மனப்பான்மை என்பது மேம்பட வேண்டும். விழிப்புணர்ச்சி என்பது நம்முடைய அகக்கண் திறந்து நாம் பார்க்கும்போது தான் நமக்கு ஏற்படும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் கவிஞர் தென்காசி கணேசன். ஒரு பன்முக கலைஞரா, கவிஞர், படைப்பாளி இப்படியெல்லாம் சொல்லும்போது இதையெல்லாம் தாண்டி மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளரும் முழுமையாக அவர் கொடுத்துட்ருக்கார். இவருடைய பயிற்சிகளுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. அதோட சிறப்புகள் என்ன, மனிதவள மேம்பாடு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது, இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு பன்முக கலைஞரா உங்களை எங்கள் நிகழ்ச்சிக்கு முதல்ல நாங்கள் வரவேற்கிறோம் சார். மனிதவள மேம்பாடு சார்ந்த ஒரு பயிற்சியாளராக இருக்கீங்க, அதற்கான ஒரு ஆய்வு நீங்கள் செஞ்சுருக்கீங்க, இதையும் தாண்டி கவிதைகள் நிறைய எழுதியிருக்கீங்க, பட்டிமன்ற பேச்சாளராகவும் இருக்கீங்க. இப்படி பல நிலைகளில் உங்களை நீங்கள் உயர்த்திட்டு போயிட்டு இருந்தாலும் இன்றைக்கி நம்ம இந்த அரை மணி நேரம் வந்து மனிதவள மேம்பாடு சார்ந்ததை நம்ம முழுமையாக பேச போகிறோம். மனிதவளம் பற்றி எல்லாருமே பேசுகிறத நம்ம பார்த்துருக்கோம். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். அதை சரியான முறையில் கையாள வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதை சரியான முறையில் கையாளுற நிறுவனங்கள் தான் வந்து ஒரு உயர்நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இந்த பயிற்சி அப்படின்னு வரும்போது உங்களுடைய பயிற்சிகளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய ஆய்வுகள் அப்படின்னு வரும்போது அதோட முக்கியத்துவம் என்ன, அதுக்கும் உங்களுடைய பயிற்சிக்குமான ஒரு தொடர்பு என்ன, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த மனித வளம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது, இதை சரியான முறையில் கையாள வேண்டிய அவசியம் என்ன? மிக நல்ல கேள்வி கேட்டீங்க, வாய்ப்பிற்கு நன்றி. மனித வளம் இன்றைக்குமே ஒரு அவசியமான ஒன்று. நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் மனிதம், மனித வளம் அப்படிங்கிறோம். ஆனால் அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது
நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியை பார்த்தாலே தெரியும். இப்போ அந்த காலத்தில் எத்தனையோ சிற்பங்கள், கோயில்கள், ஒரு புராதனமான வேலைப்பாடுகள் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாவற்றுக்கும் அடிப்படை தேவை வந்து அந்த மனித வளம், ஒரு தனி மனிதனுடைய திறமை, அதற்கு அங்கீகாரம், அதற்கு பிறகு பல்வேறு மனிதர்களை சேர்ந்த ஒரு கூட்டு, அதான் டீம் ஒர்க்குங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இணைந்திருந்தால்தான் அன்றைக்கு ஒரு கல்லணையோ ஒரு மிகப்பெரிய பாலமோ ஒரு கோவிலோ எல்லாம் கட்டப்பட்டிருக்கும். இது நம்ம நாடு மட்டும் இல்லை, உலக அளவில் நம்ம எத்தனையோ சொல்கிறோம். பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம், ரோம் நகரத்து, எவ்வளவோ சொல்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்னென்னா அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ்ங்கிற மனித வளம். இதை வந்து எல்லா இலக்கியங்களும் சொல்கின்றன, எல்லா படிப்பு நாம் என்னெல்லாம் படிக்கிறோமோ அந்த நூல்களும் சொல்கின்றன. இதை எப்படி கையாளுகிறோமோ அதை பொறுத்து தான் வெற்றி. எத்தனையோ நிறுவனங்கள் அந்த 4Mன்னு சொல்லுவாங்க, மென், மெட்டீரியல், மணி, மேன் பவர். இதில் வந்து அந்த 4ல் வந்து எது அப்படின்னு ரொம்ப முக்கிய மேனேஜ்மெண்ட்டு, அந்த 4ல் மேனேஜ்மெண்ட்டு. இந்த 4ல் எந்த 3 ஈஸியாக கிடச்சிரும். ஒரு மேனேஜ்மெண்ட்டுன்னா பணம் கிடச்சிரும், ஆண்டர்ப்ரனர் வந்துடுவாங்க, அதற்கப்புறம் மெட்டீரியல்ஸ் வாங்கும்படி பண்ணிடலாம், அப்புறம் ஆள் இவங்க யார் செய்யணும் அப்படிங்கிற மெட்டீரியல் கிடச்சிரும், இது கிடச்சிரும். ஆனால் மேன் பவருங்கிறது தான் கஷ்டம். ஏன் அப்படின்னா அதற்கு நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த மேன் பவர் வேணும். மனித வளம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது நமக்கு தேவையோ அப்படிப்பட்ட மனித வளம் இருக்க வேண்டும். அதில் வந்து இந்த 5 விரலும் ஒன்றா இருக்கா அப்படின்னு நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு திறன். எத்தனை மனம் உண்டோ அத்தனை குணம் உண்டு அப்படிங்கிறார் கண்ணதாசன். அப்போ அவர்களை இணைப்பது என்பதும் அவர்களுடைய திறமையை வெளியே கொண்டு வருவது என்பதும் அதுதான் ஒருவருக்கு சவால். இந்த மனிதவளத்துறை சிறப்பாக இருக்கிறதா இல்லையா என்பது எதை வைத்து சொல்லலாம் என்றால் அவர்கள் எப்படி மனித வளத்தை கையாளுகிறார்கள். அதனால் ஹியூமன் ரிசோர்ஸஸ் என்றைக்குமே ஒரு முக்கியமான சப்ஜெக்டு. அதில் இப்போ சமீப காலங்களில் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வேண்டியிருக்கிறது. ஏன்னா திறன் அடிப்படையில் தான் வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த திறன் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கப்பட வேண்டும். ஆளுமை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எனக்கு நேற்றுக்கு ரொம்ப திறமை இருந்தது இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு அப்டேஷன் இல்லைன்னா போச்சு. சிவாஜி கணேசன் வந்து கடைசி காலங்களில் நடிப்பில் வந்து அவர் கிட்டத்தட்ட கொடியெல்லாம் நாட்டி 30 வருஷத்துக்கு மேலே அவர் தான் நடிகர் திலகம்னு ஒரு 52 82 வரை கோட்டை கட்டின மாதிரி இருந்தார். சிவாஜி தான் நடிகர், நடிகர் தான் சிவாஜிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. எவ்வளோ பேர் நடிகர்கள் இருந்தாலும் கமல், ரஜினிலாம் வந்ததுக்கப்புறமா அவர் ஒரு வருஷத்துக்கு 8 படம் 7 படம் கொடுத்துருந்தார் அவருடைய கேரக்டர் தக்கணும். அப்போ ஒருத்தரும் ஒரு நிரூபர் கேட்குறாரு, நானும் கிட்டக்க இருக்கேன், இப்போ இன்னும் என்னென்ன ஓடிக்கிட்டே இருக்கீங்க, இவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, நான் ஏன் ஓடிட்டுருக்கேங்கிறத விட பின்னாடி யார் ஓடி வராங்க திரும்பி பார்த்தா நான் 2வது ஆளாக வந்துடுவேன். அதனால் நான் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் உடலுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு என்ன அப்டேஷன், புது புது இயக்குநர்கள் எப்படி பண்ணுறாங்க, என்னங்க அந்த நடிகைகள் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் நான் பார்க்குறேன், அவங்க கூட நான் போகணும். அந்த ஒரு படிக்காத கலைஞர் தான் நடிப்பில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்றவராக இருந்தாலும் அவருடைய பேச்சு பாருங்கள், இன்றைக்கு என்ன தலைமுறை என்ன சொல்கிறாள் என்பதை நான் தெரிந்து கொண்டு அதுபடி நான் உள்வாங்கி கொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அதுதான் உண்மையான ஒரு மனித வளத்துடைய பேஸ். அதாவது இருக்கிற மனித வளங்களில் திறனை எடுத்துக்கொண்டு திறன் மேம்பாட்டிற்கு என்னெல்லாம் செய்யணும். இன்றைக்கி பல்வேறு நிறுவனங்களில் நிறைய நிறுவனங்கள் பார்க்கலாம். நல்ல நிறுவனங்கள் அப்படின்ற சொன்னதெல்லாம் சில நிறுவனங்கள் காணாமல் போய்விட்டன. அதற்கு முக்கியமான காரணம் பணம் இல்லைங்கிறதுனாலையோ மெட்டீரியல் இல்லைங்கிறதுனால, பொருள்கள் இல்லைங்கிறதுனாலையோ இல்லை, 2 தான். என்ன சொல்லுவாங்க, சரியான முறையில் அவர்களுக்கு பணியாளர்கள் அமையலை, இது ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று என்னமா சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் சரியாக அவளை கையாளவில்லை. எகைன் என்னென்னா ஹேண்ட்லிங் ஆஃப் பீப்புள், அங்கே தான் பிரச்சனை. ஸோ இந்த ஹேண்ட்லிங் ஆஃப் பீப்புள் மனித வளம்ங்கிறது தொழிற்சாலைக்கு மட்டும் இல்லை, நிறுவனத்துக்கு மட்டுமல்ல, அலுவலகங்களுக்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கு இருக்கிறது. அங்கேயும் மனித வளம் எப்படி வந்து ஒரு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கையாளு கொள்கிறார்கள், எப்படி குழந்தைகளை கையாளுகிறார்கள், அதை பொறுத்து தான் அடுத்த தலைமுறை. அதே மாதிரி நண்பர்கள் மத்தியில். ஸோ எங்கே போனாலும் மனித வளங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த மனித வளத்தை பற்றி பணிபுரிந்தது வந்து டிவிஎஸ் மதுரையில் இருந்தேன், அசோக் லைன் ஓசூரில் இருந்தேன், அதுக்கப்புறம் ஆட்கோங்கிற நிறுவனம் எல்என்டி, ஸோ அதனுடைய காஞ்சிபுரம், சென்னை, கோயம்புத்தூர் எல்லாத்துலேயும் இருந்தேன். இந்த அலுவலகத்தில் வந்து எனக்கு நிறைய இந்த யூனியன் ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது தான். அதாவது என்னென்னா இதே மாதிரி தான் 500 மனிதர்கள் 400 மனிதர்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமான கருத்துக்கள். நிறுவனத்துடைய தலைமை ஒன்று சொல்லும், இவர்கள் ஒன்று சொல்வார்கள். இடைப்பட்ட பாலமாக நம்ம இருந்து கொண்டு 2 பேருக்கும் ஒரு நல்லது செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான அந்த செட்டில்மெண்ட்ங்கிறது. அப்படி பண்ணுவோம். இது வந்து நிறைய அனுபவங்கள் நமக்கு தேவை. அதுவும் நமக்கு நிறைய அனுபவங்கள் கொடுத்திருக்கின்றன.
இதற்கு வந்து என்னுடைய ஓய்வு நேரங்களில் நான் படிக்கிற புத்தகங்கள் இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப நிறைய அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்பேன். எங்கள் வீட்டிலேயே ஒரு 4000 புத்தகங்கள் இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்டும். இதெல்லாம் படிக்கும்போது அந்த அனுபவங்கள் நமக்கு கிடைக்கின்றன. கொஞ்சம் மனசு வந்து அந்த மெச்சூரிட்டிங்கிறாங்க இல்லையா, அது வரணும். எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தீர்வு இருக்கிறது. பூட்டுக்கள் உருவாக்கப்படும் போதே சாவிகளும் உருவாக்கப்படுகின்றனங்கிறாங்க. தீர்வு இல்லாத பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கொண்டு போகுது என்பதில் தான் இந்த ஈகோ இதெல்லாம் தான் மனித வளத்தில் தடுக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ற எண்ணம், ஈகோ, இந்த ரெண்டையும் கொஞ்சம் ஒழிச்சு கட்டியாச்சுன்னா அங்கே வந்து சர்வசாதாரணமாக யூ வில் கெட் தி சொல்யூஷன். உங்களுக்கு தீர்வு என்பது கிடைக்கும். இது என்னுடைய, நான் ஒரு 20 வயதிலிருந்து பணிபுரிந்து வருகிறேன். நிறைய பேரை சந்திச்சிருக்கேன், நிறைய ஹெச்ஆர் ஸ்டால்வர்ட்ஸ், அதை தவிர மிகப்பெரிய தலைவர்கள். நீங்கள் ஹெச்ஆர் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு அரசியல் ஆன்மீக தலைவர்கள் யாரை வேணால் எடுத்துக்கலாம். அதில் என்ன நமக்கு தேவையான பொருளை எடுத்துக்கொண்டால் எப்படி சமாளிக்கிற ஒரு அரசியல் தலைவர் நிரூபத்தை பேட்டி காணும்போது அப்போ அது நமக்கு ஒரு பாடம். அதை நாம் உபயோகிக்கலாம், வீட்டுக்கும் சரி அலுவலகத்துக்கும் சரி. அந்த விஷயத்தில் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மூலமாக எங்கெல்லாம் என்னெல்லாம் கிடைக்கிறதோ அதை தேடி தேடி நான் வைத்துக்கொள்வேன். குறிப்பாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயதுக்கு மேலே தான் ஆய்வு ஆரம்பித்தேன். ஒரு முனைவர் பட்டம் வாங்கணுங்கிற ஒரு ஆசை. அதில் வித்தியாசமாக என்ன பண்ணணும்னு தெரிஞ்ச உடனே தான் பகவத்கீதையில் மனித வளம்னு டாக்டரேட் வாங்கினேன். கண்டிப்பாக சார், அதை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். பட் நம்ம முதல்ல மனித வளம் பற்றி பேசியிருக்கோம், அதனால் என்ன அதோட அவசியம் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து வெளியிலேருந்து ஹையர் பண்ணுறாங்க இந்த மாதிரியான ட்ரெயினர்ஸ். அவங்கக்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு 3 நாள் ட்ரைனிங், ஒரு சின்ன ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ட்ரைனிங் இது கொடுக்கணும் அப்படின்வாங்க. ஒரு இன்டர்வியூ பண்ணி ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி அவருக்கான ஒரு அடையாளங்கள்லாம் இருக்கும்போது அதையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு பயிற்சிகள் அப்படிங்கிறது ஏன் தேவைப்படுது, முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? இல்லை, பயிற்சி நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அப்டேஷனுங்கிறது அது ஒரு என்ன சர்டன் குவாலிஃபிகேஷன், ஒரு இந்த தகுதியோடு நம்ம உள்ளே வந்தாச்சு. ஆனால் அதோடு நம்ம நீடிப்பது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம், எந்த காலத்துலேயுமே கஷ்டம். யார் வந்து யூனிக்காக வெளியில் வராங்க, யார் யூனிக்காக பேசப்படுகிறார்கள், தனித்துவம் வாய்ந்த தலைவரோ தனித்துவம் வாய்ந்த மனிதர் எப்படி வருகிறார் என்றால், யார் ஒருவன் தன்னை தினமும் மேம்படுத்தி கொள்கிறானோ. அதுக்கு வந்து இதே கிடையாது, என்ன சொல்கிறது, ஃபுல் ஸ்டாப்புங்கிறதே கிடையாது, கம்மா தான். ஏன்னா நேற்றைக்கு வரை நான் ரொம்ப கற்றுட்டுருக்கேன், இனிமேல் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுங்கிறாங்க. ஸோ எதுலேயுமே நான் வந்து ரொம்ப இதில் அத்தாரிட்டி, தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அந்த சூப்பர்லேட்டிவ் வேர்டை யூஸ் பண்ணுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. ஆனானப்பட்ட டாக்டர் ராதாகிருஷ்ணனே சொல்லுவார், சர்ச்சு தான் எப்போவுமே. முடிஞ்சிருத்து, எனக்கு சர்ச்சிங் முடிஞ்சிருத்து, நான் ஆய்வு செய்து முடித்து விட்டேன்னு யாருமே சொல்லாதீங்க. ரீசர்ச்னு ஏன் சொன்னான்னா, திரும்ப திரும்ப சர்ச் பண்ணுறதுனால அது பேர் ரீசர்ச் என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் உலகத்தில் 30 பல்கலைக்கழகம் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து முனைவர் பட்டம் கொடுத்தது மிகப்பெரிய மேதை. அவரே சொல்கிறார். அப்படின்னா என்ன காரணம்? நேரு சொல்கிறார் தன்னுடைய மகளுக்கு எழுதக்கூடிய கடிதத்தில், நான் தினமும் படித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னெல்லாமோ படிக்க வேண்டும் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு நேரம் இல்லை. ஐ ஹாவ் டு ஸ்டீல் மை டைம். என்னுடைய நேரத்தையே நான் திருடி கொள்ள வேண்டும். எங்கேயாவது ஒரு இடத்துல குறைச்சிக்கிட்டு நான் நிறைய படிக்கணும். ஏன் அப்படின்னா, அப்போ தான் ஐ கேன் கோ டு தி ப்ரெசன்ட் ஜெனரேஷன் அண்ட் த லிங்க் ஃபார் த ஃப்யூச்சர் ஜெனரேஷன். நேற்று கற்றுனதெல்லாம் நீ போகிறோம். இசை எடுத்துங்களேன், ஒரு உதாரணத்துக்கு எவ்வளவோ இசை அமைப்பாளர்களும் எடுத்துக்கணும், திரைப்படம் எடுத்துக்கணும், ஜி ராமநாதன், விஸ்வநாராமூர்த்தி, கேவி மகா, பிரமாதம். அதுக்கப்புறம் இளையராஜா வந்தார், ஏஆர் ரஹ்மான் வந்தார். இன்றைக்கி புதுசாக வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமாக தான் கொடுக்குறாங்க. இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லவே முடியாது. காலங்கள் மாறுகின்றன, பேஸ் அந்த இசை. ஆனால் அந்த இசையை வைத்துக்கொண்டு வரேன், நான் அந்த இசையை மட்டும்தான் கேட்பேன் என்று சொல்வது என்பது அவ்வளவு சரியில்லை. இந்த இசையில் என்ன இருக்கிறதோ அதை நம்ம கேட்கணும், வளர வைக்கணும். சரி, அதில் கொஞ்சம் மாற்றம் வேண்டியிருந்தால் சொல்லலாம். அதனால தான் மாற்றம் என்பது மாறாத தத்துவங்கிறோம். சேஞ்ச், அந்த சேஞ்சுக்கு நம்ம அடாப்ட் பண்ணணுமானா பயிற்சி அவசியம். நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமும் பயிற்சி தேவையா? பயிற்சி எப்பயுமே தேவை. இன்றைக்கி தேவை, நாளைக்கு தேவை, வருஷக்கணக்காக தேவை. ஏன் அப்படின்னா, ஸ்கில் டெவலப்ங்கிற வார்த்தைக்கு பயிற்சி ரொம்ப அவசியம். பயிற்சியிலே நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்டர்னல் ஃபேக்கல்ட்டி மூலமாக பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ளே ஒருத்தருக்கு வந்து அந்த நிறுவனத்தை பற்றி எல்லா தகவல்களும் தெரியும். அப்போ அவங்க நல்லா சொல்லும்போது கேட்டுப்பாங்க. பட் வெளியிலிருந்து ஒருத்தர் எக்ஸ்டர்னல் ஃபேக்கல்ட்டி வரும்போது அவருக்கு உலகளாவிய அனுபவங்கள் இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் நிறுவனம் அப்படின்னா அதை மட்டும் பேசிகிட்டு இருப்போம், அதில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். ஆனால் அவர் வரும்போது உலகத்தில் மற்ற கம்பெனி எப்படி இருக்கிறது, மற்ற நிறுவனங்கள் எப்படி இருக்கின்றன, அங்கு தொழில் திறன் எப்படி இருக்கிறது, ஒரு தனி மனிதனுடைய திறன் எப்படி இருக்கிறது, அதான் இன்றைக்கி நாடு பூரா பேசுகிறது என்ன, ஸ்கில் டெவலப்மெண்ட். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ங்கிறது எப்படி வளரணும், எல்லாவற்றிலையும் ஒரு மேக்ஸிமம் நம்ம கொண்டு வரணும், ஆப்டிமம் லெவலுக்கு மேலே வரணும் அப்படின்னா பயிற்சி என்பது மிக மிக அவசியம்.
அந்த பயிற்சி வந்து நான் நேற்றைக்கு செய்ததை விட இன்றைக்கு இன்னும் நன்றாக செய்கிறேன், நாளை இன்னும் நன்றாக செய்வேன். உலகத்தோடு நாம் ஒட்டி கொண்டிருக்கிறோம், உலகத்தரத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். எனது திறன் என்பது நேற்றைய விட இன்றைக்கு நன்றாக இருக்கிறது, நாளை இன்னும் நன்றாகும். இதற்கு பயிற்சி மிக மிக அவசியம். திறன் மேம்பாடு சார்ந்து பேசும், திறன்கள் வளர்த்துருக்கதா அவசியம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஒருத்தர் வந்து புதுசாக ஒரு வேலைக்கு போகிறாங்க, அது அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னும் போது திறன்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஆனால் அதை மேம்பாடு அடைய செய்யறதுக்கான ஒரு பயிற்சியோ எதுவோ தெரியாமல் இருந்ததுனால அடுத்த நிலைக்கு போகாமல் நிறைய பேர் பின்தங்கி போகிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து லேர்னிங் இட் கேன் பி ட்ரெயின்ட் அப்படின்னு வரும்போது யாருக்குனாலுமே அந்த பயிற்சி கொடுக்க முடியும் இல்லைங்களா? எல்லாரையுமே தகுதியானவர்களாக ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குல்ல. எந்த இடத்துல இவங்க பின்தங்கி போகிறாங்க, எந்த இடத்துலேருந்து இவங்க மாறுபட்டால் அடுத்த நிலைக்கு போக முடியும்? அது வந்து இதில் நல்ல கேள்வி. இது கூட அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஆஸ்க்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு வார்த்தை. அதுக்கு கேள்வி கேட்டலுங்கிறது மட்டும் இல்லை. பொதுவாக ஆஸ்க்குன்னா கேள்வி கேட்குறது, கேட்கணும், கேட்டால் தான் வாழ்க்கை. எதுவுமே தட்டுங்கள் திறக்கப்படுங்கிறாங்க, கேளுங்கள் கேட்கப்படுங்கிறாங்க. கேட்டால்தான் நாம் வந்து நமக்கு என்னங்கிறதே தெரியும். எதுவுமே விளையாட்டு கூட சொல்லுவாங்க இல்லையா, அழுதா குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும். இப்போ கேட்கணும். பட் வித்தியாசமாக ஹெச்ஆரில் ஆஸ்க்குங்கிறதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க. ஏ ஃபார் ஆட்டிடியூடு, எஸ் ஃபார் ஸ்கில்ஸ், கே ஃபார் நாலேஜ் அப்படிமா. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, ஒருத்தருக்கு பயிற்சி தேவை. அந்த பயிற்சி வந்தால் அவர் இன்னும் நன்றாக பரிமளிப்பார், அவருக்கு அடுத்த ஸ்டேஜ் போவார். இன்னும் கொஞ்சம் குறைகள் நிறைய களையப்படும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அதெல்லாம் அது. ஒரு தொழிலாளி எடுத்துக்கொண்டோம்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு 8 ஹவர்ஸுக்கு வந்து 10 ப்ராடக்ட் போடுறான் அப்படின்னா, பயிற்சி வரும்போது 2 விஷயம் கிடைக்கும். ஒன்று 10-12 ஆகும், இது ஒன்று. ரெண்டாவது, நேற்றைக்கு செய்த அந்த 10 பொருள்களுடைய திறன் இருக்க அந்த அதோடைய இது முழுமை அது அடுத்த 2ல் கூடுதலாக இருக்கும். அதாவது ஒரு சாதாரண பாத்திரம் அலம்புறோம் வச்சுங்களேன், நேற்றுக்கு தேய்ச்சதை விட இன்றைக்கி இதை வச்சு தேய்ச்சா நல்லா இருக்குமா, இந்த பவுடரோ இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒரு இதை சேர்த்து தேய்ச்சோம்னா நல்லா இருக்குமா, பளபளன்னு இருக்குமா, அதை பார்க்கும்போது அந்த மேம்பாடு என்பது பயிற்சி மூலமாக தான் வரும். அந்த பயிற்சி எப்படி வரணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த தனிப்பட்ட நபருக்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு பயிற்சி வேண்டும், பயிற்சி மூலமாக நான் நிறைய சாதிக்க வேண்டும், அந்த எண்ணம் இருக்கணும். அந்த பயிற்சி இவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த மேலே உள்ளவர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்க வேண்டும். சில நிறுவனங்கள்லாம் பயிற்சியெல்லாம் போதும்பா, இருக்கிறத வச்சு நம்ம அப்படியே பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு இடத்துல அப்படியே நின்றுடும், தேக்கமடைந்த குளத்தை போல் அப்படியே நின்றுவிடும். கடல் போட ஓட வேண்டும் என்றால் பயிற்சி என்பது தொடரப்பட வேண்டும். மேலே உள்ள அதிகாரிகளும் நிறுவனங்களும் அதற்கு நிறைய ஊக்குவிக்கணும். இப்போல்லாம் அங்கங்கே கார்ப்பரேட் வந்து ட்ரைனிங் டெவலப்மெண்ட் சென்டர்னே வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, இங்கே ஒரு உள்ளுக்குள்ளே உள்ள நிறுவனங்கள்லேயே நம்ம ட்ரைனிங் போயிட்டுருக்கோம்னா உள் வேலைகளுக்காக அடிக்கடி நாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியிருக்கோம். அவங்களோட அவசரத்தை கூப்பிடுவாங்க, இந்த ஃபைல் எங்கே வச்சுட்டு அதை பண்ணிவிட்டு ஏதோ இவங்களுக்குமே அடிக்கடி இங்கே இருக்காங்கல்ல. வெளி இடத்துக்கு போயிட்டோம்னா இவன் நார்த் இந்தியாலாம் பாம்பே கல்கட்டா அங்கெல்லாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஃபோக்கஸ்டாக அந்த 2 நாள் 3 நாள் 1 வாரம் அந்த பயிற்சியை நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வரணும். இப்படி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நல்லா கற்றுட்டு அவங்க இன்னும் பல பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, ட்ரெயின் த ட்ரெயினர், பயிற்சியாளர்னு ஒரு பகுதி வரை சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த பணியாளராக இருக்கிறவன் நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது எனக்கு எல்லாம் தெரியும், அந்த மாதிரி எண்ணம் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் ஆமாம் அதோடு தான் இருப்போம், அதற்கு மேலே வர வேண்டும். அதுக்கு தான் அந்த ஆஸ்க்கு சொன்னேன். ஸ்கில்ஸ் நிறைய இருக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம், நாலேஜ் படித்து கொண்டு வந்துக்கலாம். ஆனால் இந்த 2க்கு மேலே முக்கியமானது ஆட்டிடியூடு. ஸோ இந்த ஆட்டிடியூடு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை வந்து நல்லா போகும், கற்றுணுங்கிற நிறைய எண்ணம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஹோசூரில் அவங்க வந்து ஒரு ஜப்பான் கம்பெனியோட கொலாபரேஷன் பண்ணாங்க. பண்ணும்போது இதே ப்ராடக்ட் ஜப்பானில் பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 100, ஒரு உதாரணமாக உதிரி பாகங்கள் மோட்டார் வச்சுங்களேன், 100 பாகங்கள் பண்ணுறாங்க. 8 மணி நேரத்தில் ஒரு 10 பேர் பண்ணுறாங்க. இதே ஜப்பானில் இதே 100 பேர் அதே ஒரு 8 மணி நேரத்தில் 10 பேர் 8 மணி நேரத்தில் 150 பண்ணுறாங்க. இப்படி இதே பேஸ் லெவல் ஒன்று தான், 8 மணி நேரம் 10 நபர்கள். ஆனால் இங்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து 100, அங்கே 150. இது ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அங்கே போய் பார்த்தோன்னே இந்த 3 எடுத்து நாங்கள் கணக்கில் ஆஸ்க், ஆட்டிடியூட் லெவல், ஸ்கில் லெவல், நாலேஜ் லெவல். ஸ்கில் லெவல் வந்து ஜப்பான்காரனோட அவங்களுக்கு வந்து 85 விழுக்காடு இருக்குது,
நமக்கு வந்து 98 விழுக்காடு இருக்குது ஸ்கில். அதாவது எந்த விஷயத்தையும் உடனே புரிஞ்சுட்டு கற்றுக்கிறதுல நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் அருமையாக இருக்காங்க. நாலேஜ் லெவல் 95 விழுக்காடு நமக்கு இருக்குது, அவங்களுக்கு 80 தான் இருக்குது. ஆனால் ப்ராடக்ட் 50 குறையுது. என்ன ரீசன் பார்த்தா அந்த ஆட்டிடியூடுங்கிற மனோபாவம். அதாவது இது முடிஞ்சு போச்சு, இதுக்கு அடுத்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதை அவங்க வரணும் அப்படி நிறுத்திடுறாங்க நம்ம. ஆனால் அவங்க நானே எப்படி செய்ய முடியும், அதற்குள்ளே வேறு ஏதாவது செய்ய முடியுமா, அந்த நேரத்தை இழப்பு இல்லாமல் எப்படி செய்வது. அதே மாதிரி உதிரி பாகம் மேலேருந்து கீழே விழுந்துட்டோம், அதை எடுப்பதுக்குன்னு ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிற எண்ணம் நம்ம. அவங்க அப்படி கிடையாது. அந்த நேரத்தையும் அவங்களே எடுத்து பண்ணி இந்த நேரத்தை வீணாக்காமல் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டமிடல் என்பது சாதாரண திட்டமிடல் இல்லை. அந்த மனம் என்பது இது என்னுடைய வேலை, நான் டெடிகேஷனோடு பண்ணணும், நான் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக பண்ணணும், டிட்டர்மின்டோடு பண்ணணும், அந்த எண்ணம் இருப்பதனால தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ நமக்கு வந்து ஸ்கில்ஸ் லெவலும் நாலேஜ் லெவலும் ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த ஆட்டிடியூடுங்கிறது கம்மியாக இருக்கிறதுனால இது வரவில்லை என்று கண்டுபிடித்தார்கள். இதுதான் ஒரு பயிற்சி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை குணாதிசயம். எனக்கு நான் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரை என்னுடைய ப்ராடக்டோ என்னை பற்றி யாரும் குறை சொல்லக்கூடாது. தினமும் ஒரு புதுசு. நேற்றைக்கு செய்ததை விட இன்றைக்கு மிக நன்றாக இருக்க வேண்டும், இன்றைக்கு செய்ததை விட நாளைக்கு மிக நன்றாக இருக்க வேண்டும். அப்போ தான் எதிர்காலம் நன்றாக இருக்கும். தலைமுறைக்கு தலைமுறை இந்த தொழில் வளரணும். தொழில் அபிவிருத்திங்கிறது என்றைக்கோ ஒரு நாள் டிவிஎஸ் ஆரம்பித்தார், சிம்சன் ஆரம்பித்தார்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அடுத்த தலைமுறை அவங்க பையன் அவங்க பையன் அவங்க பையன், அதுக்கப்புறம் அதே தாத்தா பண்ணதே பையன் பண்ணிட்டு இருந்தானே எடுபடாது. உதாரணத்துக்கு ஏவிஎம் எடுத்துங்க, ஸ்டூடியோ பண்ணார், எல்லாம் செஞ்சார், படம் எடுத்தார். ஆனால் சரவணன் ஒரு மாற்றம் வந்தோடனே சீரியல் எடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்து லாஜிஸ்டிக்ஸு, அதுக்கு இந்த கட்டடங்களை எப்படி உபயோகிக்கிறது ஆரம்பித்தார். அது சில பேர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் போகிறாங்க. ஸோ மாற்றத்துக்கு தகுந்தவாறு நம்மை நாம் மாற்றிக்கொண்டு திறனையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பயிற்சி இன்றியமையாது. கண்டிப்பாக சார். ஆரம்பத்தில் பேசும்போது ஹியூமன் ரிசோர்ஸஸ் சார்ந்த ஒரு பயிற்சி அப்படின்னும் போது உங்களுடைய முனைவர் பட்டத்துக்கான ஆய்வாக இருந்ததும் அதுதான் சொல்லுவீங்க. அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, ஆனால் அதை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கேன் இப்பயும் இந்த பயிற்சி சார்ந்த அப்படின்னீங்க. உங்களுடைய ஆய்வை பற்றி சொல்லுங்கள். அந்த ஆய்வு வந்து உண்மையிலே ஒரு வாழ்க்கையில் ஒரு மைல்கல்னு நான் சொல்லிக்கலாம். என்னுடைய மனைவி குழந்தைகளும் நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும், எடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆகிவிட்டு. என்னுடைய அலுவலக பணி வேலை சுமை அப்புறம் குடும்பம் எல்லாம் சேர்ந்து, அதை தவிர நான் வெளி நிகழ்ச்சிகள் நிறைய நான் சொன்ன மாதிரி கவியரங்கம் பற்றி இதெல்லாம், அதனால் எடுத்துட்டேன் ஆசையாக. ஆனால் எப்படி கொண்டு போகிறதுனே தெரியல, பாதியில் நின்ன மாதிரி ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 7 வருடங்கள் 8 வருடங்கள் அதை மேற்கொண்டேன். ஒரு வித்தியாசமான தலைப்பாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த மனித வளத்தை எப்பயும் எல்லாரும் கொண்டு போகிறத தவிர நமது சம்பந்தப்பட்ட நூல்களிலிருந்து ஏதாவது பண்ணலாமே. நான் ஒரிஜினலாக எடுத்த தலைப்பு வந்து பாரதி பாடல்களில் மனித வளம் எடுக்கலாம்னு நினச்சேன். பாரதியார் அப்படி பாடியிருக்காரு. எதுக்கு பயப்படுற, வாழ்க்கை வந்து தைரியமாக அச்சமில்லை அச்சமில்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய மனித வளத்துடைய அடிப்படை சொல். அந்த மாதிரி நேர்பட பேசு, ஸ்ட்ரெயிட்டாக பேசு, எகைன் மனித வளம். நேர்பட பேசினா யூனியன் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் வராது, நேர்பட பேசினா 2 ஒர்க்கருக்கு பிரச்சனை வராது. ஸோ அவருடைய கருத்துக்கள் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னார் பாரதியார். அடுத்த வார்த்தை வாக்கினிலே இனிமை வேண்டுங்கிறார். மனதில் தான் உறுதி இருக்கணும், வாக்கில் உறுதி சொல்லலை. வாக்கில் உறுதி போக போக சண்டை ஜாஸ்தி ஆகிடும், ஏன்னா வார்த்தைகள் தடித்து விழுந்து விடும். அப்போ இப்படிலாம் எங்கேயோ ஒரு கடையத்தில் பிறந்துட்டு ஒரு அக்ரகாரத்தில் பிறந்தவருக்கு எப்படி ஒரு உலகளாவிய சொற்கள் வந்து விழுந்திருக்கின்றன பாருங்கள். அப்போ நான் அதான் நினச்சேன், இதை வச்சு ஒரு ஹெச்ஆர் பண்ணலாமான்னு. ஆனால் அதுக்கு ஒரு தமிழில் முனைவரை பட்டணுமானா அதுக்கு வந்து தமிழ்லேயே வந்து நான் எம்ஏ படிச்சிருக்கணும். அது மாதிரி சில இதெல்லாம் அந்த கட்டுப்பாடுகள் அதை பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் சரி நான் படித்த அந்த எம்ஏ லேபர் ஸ்டடீஸுக்கு தக்கன என்ன பண்ணலான்னு பட்டோன்னே இதை பண்ணலாமான்னு ஒரு வித்தியாசமாக இதுவரை யாரும் பண்ணலைன்னு தான் சொன்னாங்க யூனிவர்சிட்டியில். இன்னி வரை பகவத்கீதையில் மனித வளம். பகவத்கீதைன்னு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு இந்து சமயம் சம்பந்தப்பட்ட ஒரு நூல் அல்லது ஒரு இதை பற்றி சொல்லப்பட்டது. அந்த மாதிரி எதுவுமே முதல்ல அதில் இல்லை. அது எப்படி வேணால் நம்ம இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துக்கலாம். அது 2 விஷயம் வச்சு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஒன்று, நான் வந்து அந்த கீதையை கிருஷ்ணர் என்பவர் ஒரு மென்டார், ஒரு லீடர், ஒரு கைடு, எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக எப்படி கொண்டு செல்வது, ஒரு மேலாண்மை மிக்க அதிகாரியாக அந்த கிருஷ்ணனை நான் கொண்டு சென்றிருக்கிறேன். அப்படி தான் இருக்கிறது. நிறைய பத்திகள் 700 பத்திகளில் கிட்டத்தட்ட 650 பத்திகள் அப்படி தான் இருக்குது. சில இடங்களில் தான் ஒரு கடவுளை பற்றி பேசுகிறது. அதனால் இதை வந்து ஒரு வழிபாட்டு நூலாகவோ சமய நூலாகவோ கொண்டு செல்லலை. இதில் மனித வளம் எப்படி இருக்கிறது? அர்ஜுனன் என்பவன் நம்மை போன்ற சாதாரண ஒரு மனிதன். அவன் சோர்ந்து போய் விடுகிறான். எதுக்கு எடுத்தாலும் நான் எதுக்கு சண்டை போடணும், நான் செத்து போயிடுறேன், பேசாமல் இருந்துடுறேன், ஒதுங்கி ஊரை விட்டு ஓடி போயிடுறேன்,
நாம் தினமும் நமக்கு தோன்றது தானே, யாராவது ஒருத்தன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்குங்கிறேன். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் ரொம்ப சூப்பராக இருக்கார், இவர் ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்ம யாரை கேளுங்க, ஏதோ போகுதுப்பா, இப்படி தான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், இன்று புதிதாய் பிறந்தோம் நான் பாரதி, அந்த மாதிரி இருக்கோன்னு யாராவது சொல்கிறாங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அழகாக இருப்பாங்க, பணம் நிறைய இருக்கும், வீடு நிறைய இருக்கும், ஆனால் கேளுங்க ஏதோ போயிட்டுருக்குப்பா இப்படி தான். ஏன் அடக்கம் இல்லை, அவ்வளோதான் வாழ்க்கை இவங்க நினைக்கிறது. அப்போ அந்த வாழ்க்கையை எனக்கு நன்றாக இருக்கிறது, நான் நன்றாக இருக்கிறேன், இன்னும் நன்றாக வருவேன், அந்த எண்ணத்தை கொண்டு வரணும். உனக்குள்ளே உள்ள நீ யார் என்பதை உன்னையே நீ எண்ணிப்பார். அதுதான் அர்ஜுனனுக்கு சொல்கிறார், அது மூலமாக சமுதாயத்துக்கு சொல்கிறார். அதுக்கடுத்தாப்புல சோம்பல். சோம்பல் ஏன் படுற, சோம்பல் படுத்தாத, சோம்பல் உன்னை கொன்று விடும். உன் மனத்தில் ஒரு அழுக்கு இருளாக இருக்கின்றது. கண்ணாடியில் எப்படி தூசு அடைஞ்சு கண்ணாடி தெரியாமல் இருக்கிறதோ அதே போல் உன் மனம் முழுவதும் உனக்கு கவலை, அப்புறம் ஏக்கம், அப்புறம் சலனம், சபலம், இந்த அழுக்கு இருக்கிறது, இதை போக்கு. அவர் ஒரு சமுதாயத்திற்கு சொல்கிறார். அந்த போகிற அர்ஜுனனுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய பொருள்கள் அனைத்தும் ஒரு திருக்குறள் போல, பாரதி பாடல் போல நமக்கு அது சமுதாயத்திற்கு ஒரு செய்தியாக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். கீதையில் டியூட்டி, கடமை, கடமையை செய், நான் என்னுடைய கடமையை செய்கிறேன், நீ உன்னுடைய கடமை செய். அதுக்கு ஒரு வித்தியாசமான, அன்றைக்கே 5000 வருடங்களுக்கு முன்பதாக சொல்கிறார், ஒரு விளக்கம் சொல்கிறாரு. டியூட்டி ஏன் செய்யணும் தெரியுமா, ஒர்க்கு ஏன் செய்யணும் தெரியுமா, சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை. அன்றைக்கே அல்லது உனக்கு பெயர் கிடைக்கணும், பதவி கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், அதுக்காகலாம் இல்லை. உன் உடல் நல்லாக இருக்க வேண்டும் என்றால் நீ உழை. இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், வாக்கிங் போகிறோம், இதுக்கெல்லாம் நீ ஒழுங்காக வேலை பார்த்து 8 மணி நேரம் உழைச்சேன்னா உன் உடம்பு நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ப்ளீஸ் ஒர்க் நான் சொல்கிறார் டியூட்டியில், கடமை என்பதில். இப்படி நிறைய சிந்தனைகள் இருந்தது. இதற்கு உதவி புரிந்தது நிறைய சுவாமி தயானந்த சரஸ்வதி, பாரதி, வஉசி, எல்லாம் ராஜாஜி. இதுக்கு உரை எழுதாதவங்களே கிடையாதுங்க. ஜெயிலில் இருந்த அத்தனை தேச தலைவர்களும் உரை எழுதியிருக்காங்க. இன்னும் வித்தியாசமான ஒரு தகவல், வாரன் ஹேஸ்டிங்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காரு. அவுரங்கசீப்புடைய தம்பி பகதூர் ஷா அவர் இதுக்கு உரை எழுதியிருக்கார். அப்படின்னா அதோடைய எந்த அளவுக்கு சமுதாயத்திற்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது. அதனால் நான் அதை முனைவர் பட்டம் அதில் பண்ணேன். இதை நிறைய கல்லூரிகளுக்கு, பள்ளிகளுக்கு, அந்த லைன்ஸ், ரோட்டரி, பல மனிதவள சங்கங்களுக்கு நான் ஒரு 3 மணி நேரம் ஒரு நாள் பயிற்சியாக கொண்டு போகிறேன். குறிப்பாக ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய செய்தி என்னென்னா, இந்த கால மாணவர்கள் கையில் செல்லை வச்சுக்கிட்டு 15 நிமிஷம் உட்கார முடியாமல் தவித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், திருச்சி கல்லூரி, கோவை கல்லூரி, நான் கிட்டத்தட்ட ஒரு 90 கல்லூரிகளுக்கு போயிட்டு வந்துட்டேன். எத்தனையோ சப்ஜெக்ட் எப்பயும் எடுக்கலாம், டீம் ஒர்க்கு, கம்யூனிகேஷன், செல்ஃப் டெவலப்மெண்ட்டெல்லாம். இதை பற்றி நான் எடுக்கும்பொழுது இதில் நான் கண்ணதாசன் பாடல்கள், பாரதி பாடல்கள், கலைஞருடைய ஓமை நயம் அதெல்லாம் எடுத்து சேர்ப்பேன். ரொம்ப அழகாக சொல்லுவார். ஏதாவது ஒன்றுனா ஒரு கணக்கு பற்றி சொல்லுவார் கலைஞர், ஒரு கவியரங்க 71ல் 20ஐயும் 18ஐயும் கூட்டுவது மனக்கணக்கு, 20 18ஐ கூட்டி சென்றால் வாலிப கணக்கு என்பார். அந்த 20 18 ரொம்ப அழகாக வித்தியாசமாக அந்த சிந்தனை, அதை தான் சொல்லுவேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு அந்த க்ரியேட்டிவிட்டி வரணுமானா மனம் சுத்தமாக இருக்கணும், அப்போ தான் க்ரியேட்டிவிட்டி வரும். அறிவு விசாலமாக இருக்கணும், எண்ணம் விசாலமாக இருக்கணும், அப்போ தான் க்ரியேட்டிவிட்டி வரும். ஒவ்வொரு விஞ்ஞானியும் எப்படி கண்டுபிடித்தான் என்றால், அவன் மனத்தில் எந்த விதமான பாட்டில் நெக்ஸும் இல்லை, தடைகளும் இல்லை. யாருக்கு தடைகள் இல்லையோ அவனுக்கு தான் சிந்தனை அதனால தான் அந்த பறையை போல் வாழ வேண்டும்ங்கிற கண்ணதாசன் சுதந்திரத்தை பற்றி பேசும்போது. ஸோ அந்த சுதந்திர சிந்தனையை கொடுப்பது அறிவு. அந்த அறிவை விசாலமாக்க வேண்டியது பயிற்சி. அப்போ அந்த பயிற்சிக்கு இதெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான தலைப்பில் போகிறதுனால மக்கள் நிறைய மாணவர்களும் சரி, நிறைய பணியாளர்களும் சரி அதை விரும்பி கேட்கிறார்கள். நான் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன். இது ஒரு சைடு. இதே மாதிரி கண்ணதாசன் பாடல்களில் மனித வளம்னும், அதுவும் எனக்கு தெரிஞ்சு இதுவரை யாரும் பண்ணின மாதிரி தெரியல. எனக்கு நிறைய வரவேற்பு கிடைக்கிறது. ஒரு நம்பிக்கையை பற்றி நம்ம சாதாரணமாக நீங்கள் ஒரு இங்கிலீஷில் ஒரு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்கான், அல்லது ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்கான், அல்லது வேதம் சொல்லியிருக்கிறதுனா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கேட்ட பாடலை, இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா, நாளை பொழுது என்று நமக்கென வாழ்க, அதை நடத்த ஒரு உண்டு கோவிலில் காண்க, வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க, எந்த வேதனையும் மாறும் மேகத்தை போல. வேலை பிறக்கும்னு நம்பிக்கை இருந்தால் போதும், எல்லா வேதனையும் போயிடும், நமக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆக அந்த மாதிரி ஒரு பாடல் அவர் நம்பிக்கையை பற்றி கொடுத்துருக்கான். அதே மாதிரி எனக்காக நீ அழலாம், இயற்கையில் நடக்கும், எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும், யோசிச்சு பாருங்கள். எனக்காக அழலாம், ஆனால் எனக்கு பசிக்குதுன்னா நான் தான் சாப்பிடணும், உனக்கு பசிக்க நீ தான் சாப்பிடணும். எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்,
நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. டியூட்டி நீ தான் செய்யணும். உன் வேலைக்கு என்ன அசிஸ்டண்ட்டு, நீ உன் வேலையை பாரு, நல்லா இருக்கலாம். இது பெரியவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. கண்ணதாசன் பாடல்கள், வாலியுடைய பாடல் சொல்லுவோம், ஏன் என்ற கேள்வி இங்கே கேட்காமல் வாழ்க்கை இல்லை. ஆஸ்க் ஆஸ்க் ஆஸ்க். யார் கேட்கிறானோ அவன் தான். கிளாஸில் சந்தேகம் வரும்போது எல்லாம் புரிஞ்சுதுன்னு சொன்னவனால ஒன்றும் பண்ண முடியாது. இதே தவறாக கூட இருக்கலாம். கேள் கேள் கேள். எவ்வளவு கேட்குறோமோ பிரெயின் ஸ்டாமிங் செஷன் கொண்டு வராங்க. கேட்க 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 தான் மனம் விரிவடையும். நம்மளுடைய எந்த ஒரு வரலாறு பின்னணி நம்ம எடுத்துக்கொண்டோம்னா கேள்வி பதில் மாதிரியே தான் எல்லாமே இருக்கும். ஒருத்தர் கேட்பாங்க, ஒருத்தர் பதில் சொல்லுவாங்க. அப்போ தான் அதற்கு விடை கிடைக்கின்றது. ஆகவே இதற்கு இந்த பயிற்சி ஒரு நல்ல அடித்தளத்தை கொடுக்கிறது. எனக்கு தெரிஞ்ச நல்ல நம்பிக்கை. நம்ம சொல்கிற விதங்க, பாரதி, கண்ணதாசன், இந்த மாதிரி ஒரு அரசியல் நகைச்சுவைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பயிற்சியை கொண்டு போகும்போது இந்த கால இளைஞர்கள், மாணவர்கள் மிக நன்றாக அதுக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். கண்டிப்பாக சார். ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக, மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளராக, ஒரு கவிஞராக, ஒரு பன்முக கலைஞர் அப்படிங்கிற முறையில் எல்லா விஷயத்துலேயும் பல தகவல்களை மொத்தமாக நம்ம சுவாரஸ்யமாக சொல்லும்போது அதை நம்ம என்ன தகவலை கொண்டு போய் சேர்க்கணுமோ அது தானாக போய் மக்கள் மனதில் சேர்ந்துருது அப்படின்ற ஒரு விஷயத்தை கையாண்டு நீங்கள் எல்லா இடத்துலையுமே அதை செயல்படுத்திட்டு இருக்கீங்க. ஒரு மனித வளம் அப்படிங்கிறது என்ன, அதோட அவசியம் என்ன, அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிருக்க வேண்டியது யாரெல்லாம், அதை சரியான முறையில் கையாளும் போது நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அது நம்மளுக்கு கொடுக்குது. நீங்கள் அந்த பயிற்சியை உங்களுக்கான தனித்துவத்தில் எப்படி கையாண்டுட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஆய்வுகள் இப்படின்னு பல தகவல்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி. நாம் அறிந்து கொள்ளும் பல செய்திகள் உண்மையானதா என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கே சில மணி நேரங்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய அருகிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து ஓர் அறிக்கை வெளிவந்திருக்கிறது. அது பற்றிய விவாதங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. 2 வாரங்களுக்கு முன்பு இது குறித்து ஆங்கில நாளேடான இந்துவிலும் அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு வேறொன்றும் இல்லை. அங்கே லட்சக்கணக்கான லட்டுகள் தினந்தோறும் தயாராகின்றன. சராசரியாக ஒரு நாளைக்கு 3 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன என்று கூறுகிறார்கள். அந்த லட்டுகள் உணவுப் பொருளில் தரமாக இருக்கிறதா, சுகாதாரக்கேடு எதுவும் இருக்கிறதா என்று ஆராய்ந்து, ஏனென்றால் லட்சக்கணக்கான மக்களுக்கு போகிற உணவு அது என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்திய அரசாங்கத்தினுடைய துறை ஒன்று இருக்கிறது. அந்த துறைக்கு இனிமேல் நாங்கள் அனுமதி அளிக்க முடியாது என்று திருப்பதி தேவஸ்தானம் சொல்லியிருக்கிறது. ஏன் அனுமதி அளிக்க முடியாது? இந்த கோயிலுக்குள் இருக்கிற சமையல் அறையும் கூட புனிதமானது. எனவே இந்த புனிதமான அறைக்குள் யாரேனும் ஒரு அதிகாரி சோதனையிட முடியாது. அவர் எந்த மதத்தைச் சேர்ந்தவரோ, எந்த சாதியைச் சேர்ந்தவரோ, அவர் உள்ளே வருவதற்கெல்லாம் இந்த தேவஸ்தானம் அனுமதிக்காது என்று சொல்லியிருக்கிறது. அந்த நிறுவனத்துக்கு பெயர் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்பது சுருக்கமாக FSSAI என்று கூறுவார்கள். நாம் நெடுஞ்சாலைகளிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற போது பல இடங்களில் பெரிய பெரிய பலகைகளில் விதிகள் எழுதப்பட்டு பை NHAI என்று எழுதியிருப்பதை நாம் பார்ப்போம். அது நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. உணவுப் பொருள்கள் தயாரிப்பது தரமாக இருக்கிறதா என்று சோதனை இடுவதற்கான அதிகாரத்தை பெற்றிருக்கிற இந்திய அரசின் அமைப்பு. அவர்களின் கடமை இப்படி வெகுவாக செய்யப்படுகிற இடங்களில் கண்டிப்பாக சோதனையிட வேண்டும். அவர்கள் இந்தியாவில் இருக்கிற எந்த உணவகத்தில் வேண்டுமானாலும் சோதனையிடுவதற்கான அதிகாரத்தை பெற்றவர்கள். அதற்கு யாரிடத்திலேயும் அனுமதி பெற வேண்டியதில்லை. இப்போது வருமான வரி சோதனை செய்வதென்றால் யாருடைய வீட்டிலும் அவர்கள் சோதனை செய்யலாம். இப்போதெல்லாம் தலைமைச் செயலகங்களிலேயே சோதனைகள் நடக்கின்றன. யாரிடத்திலேயும் அனுமதி வாங்க வேண்டியதில்லை. அப்படித்தான் இந்த உணவுப் பொருள்களினுடைய தரம், ஸ்டாண்டர்ட்ஸ், அதனை சோதித்து பார்க்கிற அதிகாரத்தை உடைய அந்த நிறுவனம் எங்கே வேண்டுமானாலும் சோதிக்கலாம். ஆனால் திருப்பதி தேவஸ்தானம் அதற்கு அனுமதி மறுத்திருக்கிறது. காரணம், இது ஒரு புனிதமான இடம். இந்த புனிதமான இடத்துக்குள் அதிகாரிகள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. மத்திய அரசும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு முரண் என்று தான் கூற வேண்டும்.
அதிகாரத்தை செலுத்துவதற்கு அரசாங்கம் எப்போதும் தயங்கக்கூடாது. காரணம், ஒரு மதத்தினுடைய புனிதம் என்கிற கோட்பாட்டை விட மக்களின் நலன் பெரியது. இந்த நிகழ்வை பார்க்கிற போது இப்சன் என்கிற ஒரு மிகப்பெரிய நாடகாசிரியன் எழுதிய ஒரு நாடகம், அது 1882 வந்தது. ஏறத்தாழ அதனை ஒட்டி சத்யஜித் ரே அவர்கள் சென்ற நூற்றாண்டின் இறுதியில் எடுத்த ஜனசத்ரு என்கிற திரைப்படம் ஆகியவை நம் நினைவுக்கு வருகின்றன. இரண்டும் ஏறத்தாழ இதே போன்ற ஒன்றை அடிப்படையாக கொண்டதுதான். சத்யஜித் ரே அவர்கள் 1983 ஆண்டு நெஞ்சக அறுவை சிகிச்சை செய்து கொண்டதற்கு பிறகு ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். இனி அவரால் திரைப்படங்களை இயக்க முடியுமா என்று கருதி கொண்டிருந்த வேளையில் அவர் தயாரித்த அந்த படம்தான் ஜனசத்ரு, அதாவது மக்களின் எதிரி என்கிற பொருளில் ஜனசத்ரு என்கிற அந்த பெயர். இப்சன் எழுதிய நாடகத்திற்கும் எனிமி ஆஃப் த பீப்புள் என்று தான் அதற்கு பெயர், மக்களின் எதிரி என்று தான் அவர் பெயர் வைத்தார். ஜனங்களின் விரோதி என்று கருதப்படுகிற ஒருவனை பற்றித்தான் இந்த சத்யஜித் ரேயினுடைய நாடகம் திரைப்படமும் சொல்லிற்று. அது வேறொன்றுமல்ல, ஒரு ஊரில் தொடர்ந்து மக்கள் ஒரு குறிப்பிட்ட நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். என்ன காரணம் என்பதை அங்கே இருக்கிற மருத்துவர்களால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போது புதிதாக மருத்துவத்துறையில் ஒரு படிப்பு வந்திருக்கிறது, நாம் அறிவோம், கம்யூனிட்டி மெடிசன் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு சமூகத்திற்கான மருத்துவம். ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தை திடீரென்று சில நோய்கள் தாக்கும், அந்த நோய்களை கண்டறிகிற மருத்துவம். அப்படி அன்றைக்கு அந்த ஊர் முழுவதும் இருந்த மக்களுக்கு ஒரு விதமான நோய் வந்தது. அதற்கு என்ன காரணம் என்பதை கண்டறிய முடியவில்லை. ஒரு மருத்துவர் அதனை கண்டறிந்தார். வேறொன்றுமல்ல, அந்த ஊரின் மையத்தில் இருக்கிற கோயிலிலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த நீர் இருக்கிறதே, அந்த நீரில் விஷக்கிருமிகள் இருக்கின்றன, நச்சு கிருமிகள் இருக்கின்றன, அங்கே சுகாதார கேடு இருக்கிறது. எனவே அந்த கோயில் கிணற்றை தூய்மைப்படுத்த வேண்டும், இங்கே இருந்து தான் நச்சு ஊருக்குள் பரவுகிறது என்று ஒரு மருத்துவராக, அவர் கடவுள் மறுப்பாளர் இல்லை, ஒரு மருத்துவராக சொன்னார். ஆனால் அவரை அந்த ஊரே எதிரியாக பார்த்தது. எப்படி நீ சொல்லலாம்? கோயில் கிணற்றில் உள்ள நீரில் எப்படி நச்சு பரவ முடியும்? அதை எப்படி கடவுள் அனுமதிப்பார்? நீ எப்படி இப்படி சொல்லலாம் என்று எல்லோரும் எதிர்த்தார்கள். அவர் சொன்னார், நான் ஒரு மருத்துவனாக, ஒரு அறிவியல் அறிஞனாக என்னுடைய கடமையை செய்கிறேன். கடவுளை எதிர்ப்பதோ ஏற்பதோ என்னுடைய நோக்கமில்லை. அந்த மருத்துவரினுடைய உடன் பிறந்த தம்பியே கோவப்பட்டு, நீ எல்லாம் ஒரு இந்து தானா என்று கேட்டான். அவர் ஆம், நான் இந்து தான் என்றார். அவர் அப்படி தன்னை நம்புகிறவர். ஆனால் நீ பல ஆண்டுகளாக கோயிலுக்கு நான் பார்த்ததே இல்லையே என்று அவனுடைய தம்பி கேட்டான். நான் கோயிலுக்கு வருவதாலும் வராமல் இருப்பதாலும் என்னுடைய பக்தியை நீ எடை போட முடியாது. எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. ஆனாலும் நான் கோயிலுக்கு வருவதை விட கூடுதல் நேரம் அறிவியல் கூடங்களிலே தான் இருக்கிறேன். எனக்கு இதனை கண்டுபிடித்திருக்கிறேன், இந்த ஊரின் மக்களின் நன்மைக்காக இதனை சொல்லுகிறேன் என்றபோது, யாருடைய நன்மைக்காக அந்த மருத்துவர் அதனை சொன்னாரோ அந்த ஊர், அந்த மக்கள் அனைவரும் கூடி அவரை அந்த ஊரை விட்டே போக வேண்டும் என்று சொன்னார்கள். அவரும் போராடி பார்த்தார், கருத்துக்களை ஒரு கூட்டம் போட்டு சொல்லி பார்த்தார். கூட்டத்திலே அவருக்கு மக்கள் எதிர்ப்பு, அவரை பேசவே விடவில்லை. இந்த நீரை நீங்கள் சுத்தப்படுத்தாத வரையில் இந்த ஊரில் இந்த நோய் தீராது என்று அவர் சொன்னார். யாரும் கேட்கவில்லை. சரி, இனி இந்த ஊரில் நாம் இருந்து பயனில்லை என்று தன்னுடைய பொருள்களை எல்லாம் எடுத்து வைத்து அந்த ஊரை விட்டு புறப்பட போகிற நேரத்தில் வெளியில் ஒரு சத்தம் கேட்டது. அதுதான் அந்த படத்தினுடைய கடைசி காட்சி. தன்னுடைய பொருளையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு அவர் புறப்பட போகிற நேரத்தில் வெளியில் ஒரு குரல் கேட்டது. ஜன்னலை திறந்து பார்த்தார். ஒரு 20-30 இளைஞர்கள், ஆண்களும் பெண்களுமாக அவர் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். இவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள். அவர் சொல்வது நியாயம், அவர் சொல்வதற்கு நாங்கள் அவர் கூட இருந்து போராடுவோம் என்று அவர்கள் குரல் கொடுத்து வந்தார்கள். இந்த மருத்துவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஒன்றும் அப்படி எல்லா விதமான அறிவியலும் செத்துப்போய்விடவில்லை, எல்லா மனிதர்களும் மூட நம்பிக்கையில் இல்லை, நாம் இந்த மண்ணில் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது என்கிற நம்பிக்கை அவர் நெஞ்சில் விழுந்தது. அந்த திரைப்படம் நிறைவடைந்தது. எண்ணி பார்த்தால் இது 1980களின் இறுதியில் சத்யஜித் ரே எடுத்த படம். அதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இப்சன் எழுதிய நாடகம். இன்றைக்கும் அது உண்மையாகத்தான் இருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தை பொறுத்தவரையில். பொழுதுபோக்கிற்காக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் இணையதளத்தை வைத்து குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் வணிக பகுதியில் தெரிந்து கொள்ளலாம்.
வணக்கம். போன வாரம் வந்து நம்ம எப்படி ரியல் எஸ்டேட்டில் என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கலாம், கமர்ஷியல் எப்படி வாங்கலாம், ரெசிடென்ஷியல் எப்படி வாங்கலாம், என்ன லோன் கிடைக்கும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். என்ன மாதிரி ரிட்டர்ன் வந்ததுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்கலாங்கிறதையும் நம்ம பேசினோம். அதோட கண்டினியூவேஷனாக வந்து இப்போ ரியல் எஸ்டேட்டில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பேசினதுக்கு ஏற்ற மாதிரி வேறு என்னென்ன மாதிரி அவென்யூஸு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பேசலாம். இப்போ நம்ம வந்து ஓவராலாக எப்படி கவர் பண்ணிட்டு வரோம்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், கம்பெனி ஆரம்பித்து எப்படிலாம் ஆரம்பிக்கலாம், அதுக்கு எப்படி ஃபண்டிங் வாங்கலாம், அப்புறம் அதை எப்படி டெவலப் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னென்னத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல வந்து ரியல் எஸ்டேட்டில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது நம்ம வந்து ஒரு அதர் தென் ரியல் எஸ்டேட்டு என்னென்ன மாதிரிலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம் அப்படி பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இதை முன்னாடி கொஞ்சம் சில வாரத்துக்கு முன்னாடி லேசாக பேசியிருந்தோம். இதை தவிர வந்து ரியல் எஸ்டேட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி ஸ்டாக் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, இன்சூரன்ஸ் பிளான் இருக்குது, தென் அதுக்கப்புறம் வந்து பிபிஎஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது, அப்புறம் பேங்க் டெபாசிட்ஸ் இருக்குது, கம்பெனி டெபாசிட்ஸ் இருக்குது. இதை தவிர கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனியில் டைரெக்டாக ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டராக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஆர்டரில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்படி பண்ணணும், இப்போ நம்ம வந்து முன்னாடி பணம் வாங்குறத பற்றி பேசணும், இப்போ அதில் கம்பெனியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பற்றி பேச போகிறோம். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து ஒரு 15 lakhs இல்லை 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ட்ரீட் பண்ணிங்கன்னா அது வந்து கடனாக இல்லை முதலீடாக எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணினதுக்கப்புறம், கடன்னா ஒரு டாக்குமெண்ட்டை ஏதோ செக்யூரிட்டி வாங்கிட்டு கடன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ப்ரைவேட்டாக வந்து ஆஸ் பர் த ரூல் படி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் லைசன்ஸ் இல்லைன்னா, இல்லை கவர்மெண்ட்டில் வந்து ஃபைனான்ஷியல் லைசன்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து கடன் கொடுத்து வாங்குறது வந்து அதுக்கு அதிகாரம் கிடையாது, அந்த அனுமதி கிடையாது. ஸோ வந்து நம்ம அதனால் வந்து இந்த வட்டிக்கு கொடுக்குறதுங்கிறத விட்டுட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒன்று வந்து பேங்க் டெபாசிட்டில் பண்ணலாம், ஏன்னா செக்யூர்டாக இருக்கணும், நமக்கு நல்ல ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கணும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னா பேங்க் டெபாசிட்டில் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது அதுலேருந்து ஒரு ஸ்டெப் நம்ம மேலே போகிறோன்னா, கொஞ்சம் வட்டி அதிகமாக கிடைக்கணும்னா நம்ம வந்து கம்பெனி டெபாசிட்ஸ் பண்ணலாம். கம்பெனி டெபாசிட்ஸ் வந்து பேங்க்கை விட ஒரு 1 or 2% கூட இருக்கும். எகெயின் அதில் நிறைய நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ரேட்டிங் இருக்கா, எப்படி இருக்குது, என்ன மாதிரி பேக்ரவுண்ட் கம்பெனி, நல்ல லாங் டேர்ம் கம்பெனி அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த கம்பெனி டெபாசிட்ஸுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போலாம் என்சிடின்னு சொல்லுவோம், நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பார்ட்லி கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் வரும், இல்லை டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா, டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போது ஒரு பணத்தை வந்து சப்போஸ் அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனிக்கு உண்டான எக்ஸ்பான்ஷனுக்காக அவங்க பணம் வாங்குறாங்க. எப்போதுமே பாண்ட் அண்ட் டிபெஞ்சர் வந்து ஹைலி செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அது ஏன் ஹைலி செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால், சப்போஸ் ஒரு கம்பெனி வந்து திவால் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா அந்த டைமில் முதல்ல பாண்டு ஹோல்டருக்கோ இல்லை டிபெஞ்சர் ஹோல்டருக்கோ முதல்ல பணத்தை கொடுத்துட்டு தான் அடுத்தது வந்து அவங்க ப்ரொசீட் பண்ண முடியும். கடைசியாக வந்து பாதிப்பு அடைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் தான் பாதிப்படைவாங்க. ஸோ இப்போ டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு 20 years கழிச்சு நான் ஒரு 60,000 தரேன் இல்லை 70,000 தரேன் அப்படின்னு சொல்கிறது தான் டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட். இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ரிட்டர்ன், ஒரு 3 வருஷத்துக்கு கழித்து ரெகுலராக கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸும் இருக்குது. இது வந்து பாண்ட் அண்ட் டிபெஞ்சர் டைப்பில் உள்ளக்கூடியது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக வந்து உங்களுக்கு 8% 9% வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம் வச்சுருக்காங்க. கிசான் விகாஸ் பத்ரா, நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த இது வந்து எகெயின் ஹைலி செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. நமக்கு வந்து முதலீடாக வேண்டாம், எனக்கு வந்து வட்டி வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை தவிர பார்த்திங்கன்னா ஒரு கேபிட்டல், நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றுருக்கோம், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரு டேக்ஸு கட்டணும். அந்த டேக்ஸு வந்து அமௌண்ட் ஹெவியாக போகுதுங்கிறத நினைக்கும் போது அதே அமௌண்ட் அப்படியே எடுத்து 54EAன்னு சொல்லக்கூடிய ஸ்கீமோ இல்லை 54EBன்னு சொல்லக்கூடிய பெரிய பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு ரெகுலர் ரிட்டர்ன் உள்ள வரக்கூடியது. இந்த டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸே பார்த்திங்கன்னா வெறும் கேபிட்டல் கெயின் வந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பல்காக பணம் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பீரியாடிக் ரிட்டர்ன் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கும். இதுவும் இது இல்லை. இதுக்கு அடுத்தது என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது எடுத்துட்டிங்கன்னா இது முதலீடுக்குள்ளே வந்துடும். இது வரைக்கும் நம்ம வந்து கடன் டைப்பில் இன்வெஸ்ட் பண்ணினோம், நமக்கு வட்டி கொடுக்குறவங்கள்ட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு அது சம்மந்தமாக படிச்சிருப்பாங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஜென்ரல் வேர்டு ஸ்டாக்குன்னா என்னென்னா, ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும்போது 10 பேரும் ஆளுக்கு 10 ரூபா போடும்போது அந்த முதலீடுங்கிறது தான் ஸ்டாக்காக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். இது வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது, ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த முதலீடு பண்ணினவங்களுக்கு
ஒரு லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணுறதுனா வாங்கி விற்கக்கூடிய ஒரு வசதிக்காக தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணணுன்னா, ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது கூடாது. ரெண்டாவது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும், நாளைக்கு இந்த ஸ்டாக் ஏறிடும், 1 மந்தில் இந்த ஸ்டாக் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி 100% தெரிஞ்சதுன்னா எல்லாருமே வந்து அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறது என்ன இண்டிகேஷன்ஸ்னால், இந்த மாதிரி நடக்கிறதுனால இந்த மாதிரி ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ அதனால் விற்றுருங்க, ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா, இன்றைக்கி தான் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில், அதை 3 ஸ்டேஜாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. என்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா ஓரளவு கீழே இறங்கியிருக்குன்னா இறங்குற அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். திரும்ப ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணுங்கள். அன்றைக்கி திரும்ப என்றைக்கு இறங்குதோ அன்றைக்கி அடுத்த ஒரு போர்ஷன் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த போர்ஷன் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு அந்த ஸ்டாக்கை விற்கிறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. 2 வச்சுக்கணும். ஒன்று வந்து பீரியடு எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கணும், இன்னொன்று வந்து எவ்வளோ ரிட்டர்ன் வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். இந்த 2ல் எது முன்னாடி நடந்தாலும் நம்ம உடனடியாக அதுலேருந்து வெளியில் வந்துடணும். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ என்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எப்போதுமே நல்லது. அதுக்கு நீ ஏ குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, பி குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏ குரூப்பு பி குரூப்புங்கிறது வந்து நம்ம ட்ரேடிங் வால்யூமை வச்சு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டிசைட் பண்ணி அதுக்குள்ளே லிஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோக்கு லிக்விடிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குரூப்பில் போயிருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பணத்துக்கு எந்த அளவுக்கு என்ன எதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம். இதில் ஒன்றும் ஏ குரூப் பி குரூப்னு ஒன்றும் கிடையாது. லிக்விடிட்டி வந்து பி குரூப்பில் அதுக்கு கீழே இருக்கிறதுல வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும், ஏ குரூப்பில் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1 லேக்கை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ஃபண்டமெண்டலில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அகெயின் ஃபண்டமெண்டலை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, நல்ல ரெகுலர் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து எவ்ரி குவார்ட்டரில் நம்ம வாட்ச் பண்ணி இந்த ரிசல்ட் நல்லா வந்திருக்கணும், ஏர்னிங் பர் ஷேர் நல்லா இருக்கணும், அந்த கம்பெனியோட புக் வேல்யூ நல்லா இருக்கணும். இந்த மாதிரி கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த கம்பெனியோட growth வந்து எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ, எவ்வளோக்கு அதோட வந்து வளர்ச்சி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்டாக்கும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து எந்த பர்டிகுலர் ஸ்டாக்னா ஒரு 4 பெரிய கம்பெனியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 4த்துலேயும் பிரிச்சுட்டு அந்த பிரித்த அமௌண்ட்டை அதில் 30% ஒரு ஸ்டேஜாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட பேலன்ஸ், நம்மளோட போர்ட்ஃபோலியோங்கிறது என்னென்னா நம்மள்ட்ட வச்சுருக்கிற ஸ்டாக்ஸு நல்ல அப்ரிஷியேஷன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி எவ்ரி குவார்ட்டர் வந்து ஒரு தடவை அந்த போர்ட்ஃபோலியோ எடுத்து ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். ரிவ்யூ பண்ணி பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி என்ன ரேட்டில் இருக்குது, இந்த கம்பெனியோட ரிசல்ட் எப்படி இருக்குது, போன தடவை நம்ம வாங்கும்போது இந்த ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா. சப்போஸ் சரியில்லை, அதோட ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி வரலைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுத்த ஸ்டெப்பு டிசிஷன் எடுக்கணும். என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்னிங்கன்னா, ஒன்று அந்த ஸ்டாக்கை வந்து இன்னும் இறங்கியிருக்கு அப்படின்னா அந்த டைமில் ஃபர்தராக ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், மேலும் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி பண்ணலாம், கம்பெனி எப்படி பண்ணலாங்கிறத மேலே வர வாரங்களில் பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கு டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். இளமையுடன் இருப்பது எப்படி, இதை தான் பேசிகிட்டு இருக்கோம். எப்படின்னா, வயோதிகத்தை தள்ளி போடாமல் வயோதிக தோற்றத்தை மட்டும் மாற்றி இளமைன்னு நம்ப வைக்காமல், இளமைங்கிறது உள்ளிருந்து வரக்கூடிய விஷயம், வெளிப்பூச்சு வெளி சிகிச்சை இதெல்லாம் கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நடிகர்களுக்கு அது ரொம்ப அவசியம். ஏன்னா அவர்கள் வந்து இதுக்கிட்ட கேமரா முன்னாடி லைட்டு முன்னாடி நிற்கிறப்போ நல்லா பளபளப்பாக தெரியறதுக்கு, இது கலர் கரெக்ஷனுக்கு முன்னாடியே செய்யக்கூடிய விஷயங்கள். அவருடைய சதை இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி நிறம் இருக்கணும், இந்த மாதிரி முடி இருக்கணும், இந்த மாதிரி சட்டை போடணுங்கிறது அவர்களுடைய என்ன தொழில் அவசியம். அதற்கான மூலதனத்தை அவர்கள் செய்வதற்கு நியாயமும் இருக்குது. ஆனால் நம்மள பல பேர் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, அதே மாதிரி நம்ம வந்து எல்லா நேரமும் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. வேர்வையே படக்கூடாதுன்னா தோல் நல்லாவே இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம், வேர்வை படாமல் இருந்தால் தோல் நல்லா இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நம்ம ஏசிலேயே உட்காந்துட்ருக்கோம்.
விதவிதமான களிம்புகளை பூசிக்கிட்டே இருக்கோம். விதவிதமான விஷயங்களை மேலே நம்ம என்ன பண்ணோம், தொடர்ந்து நம்மளை நல்லா வந்து காமிச்சிக்கிறதுக்கான வேலைகளை தொடர்ந்து செய்கிறோம். இதற்கான சந்தைகளும் இருக்குது. முன்ன 200 விற்றுட்டு இருந்த சட்டை இன்றைக்கி 2000 4000 விற்க ஆரம்பிச்சதுக்கு காரணம் நம்ம எல்லாமே நம்மளை நல்லா வந்து வெளியில் வந்து இதுவை காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுனால தான். எல்லாமே ஒரு சின்ன விஷயம், அதாவது உங்களுக்கு வந்து என்ன ஒரு அதாவது டை போடுறது கருமைக்காக போடுற விஷயமா இருக்கலாம், க்ரீமாக இருக்கலாம், ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சலூன்ஸ் நிறையா வந்திருக்கு. அடிப்படையாக எல்லாம் என்னென்னா வெளியிலிருந்து வரக்கூடிய தீர்வுகள். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உள்ளிருந்து வரக்கூடிய தீர்வுகள் என்னென்ன, மனம் பதட்டம் அடையாமல் இருக்கும் பொழுதே இளமை தன்னால் வருது. ஒன்றும் வேண்டாம், ஒரு 65 வயது ஒரு பெண்மணி இருக்காங்க, வீட்டில் அப்படியே கொஞ்சம் அப்படியே அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. திடீர்னு அவங்களுடைய பள்ளி தோழி இன்னொரு ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்களோட குடும்பத்தோடு. இவங்க அவங்கள பார்த்த உடனேயும் என்ன பார்க்கலான்னா இவங்களோட முகத்தில் இளமையை பார்க்கலாம். ஏன்னா என்ன இவங்க பார்க்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த பள்ளி தோழிக்கிட்டேருந்து பள்ளி நாட்கள் அவங்களோட மனசில் அப்படியே வந்துடுது. இப்போ பார்க்குற அந்த ஒரு அது பிம்பம்லாம் இல்லை. அதை மீறி நானும் நீயும் ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது. அவங்க நடை உடை பாவனை சந்தோஷம் குதூகலம் உடனடியாக வருது. இது மனம் சார்ந்த விஷயம். இன்றைக்கி ரீயூனியன் அடிக்கடி எல்லாரும் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இளமையை தேடி போகக்கூடிய ஒரு முயற்சி தான் அது. அப்போல்லாம் நம்ம அப்படி இருந்தோம் இல்லை, எப்படி இருந்ததில்ல, அந்த காலமாக இப்போ இருக்கா அப்படின்னு பேசிக்கிறப்போ 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருந்து நம்ம அப்படி தப்பிச்சு போகிறோம். இன்னொன்று அங்கே போய் அப்படியே நம்ம வாழ்ந்துடும் எப்போ வேணாலும். அதுவும் கரெக்டாக வேணுங்கிறத செலக்டிவாக. அந்த காலத்துலேயும் வேண்டாத விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும், அப்போவும் சோகங்கள் இருந்திருக்கும், வரிகள் இருந்திருக்கும். ஆனால் மனம் வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்து லாக் ஆகி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு திரும்பி வர்றதுக்கு இந்த மாதிரி ரீயூனியன் தேவைப்படுது. அப்போது இதில் எது வந்து முக்கியமான விஷயம், மனதின் பங்கு முக்கியமான விஷயம். இளமையாக உணரக்கூடியவர்கள் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் இது அவங்களுக்கு இதுவே காதல் இல்லாமல் போயிடுது, எனக்கு ரொமான்ஸ் இல்லாமல் போயிடுது. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து இனிமேல் வாழ்க்கை இவ்வளவு தான், நம்முடைய பங்கு இவ்வளவு தான் அப்படின்னு அவங்களாக முடிவு கட்டினதுக்கப்புறமா அதுவும் குறைய ஆரம்பிக்குது. இப்போது இதற்கான ஒரு சான்ஸ் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வடிகால் வரும்பொழுது, உதாரணத்துக்கு நடிக்கும் பொழுது ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது என்னென்னா திரும்ப அந்த பகுதி ஆக்டிவேட் ஆகுது. அப்போ இளமைக்காக சில பகுதிகள் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய பேர் பார்க்கலாம், குறிப்பாக ஆண்கள் அதிகமாக சொல்ல முடியும். அவங்க வந்து குடிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா பழைய ஜோக்கெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப மொக்க போடுறதும்பாங்கல்ல, இயல்பாக இருக்க முடியுது. தான் இயல்பாக இருப்பதற்கு ஒரு இடம் இருக்குது. அதிகமாக இளமை தெரியும். இதில் பார்ட்டியில் போய் பாருங்கள், பார்ட்டியில் நடக்கிற விஷயங்கள் வந்து ஏன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்குன்னா மது ஒரு காரணம், அவ்வளோதான். அது மட்டுமே எல்லா காரணமும் கிடையாது. மதுவை காரணமாக வச்சுக்கிட்டு இவங்க என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் இருக்கலாம், ஆடலாம், பாடலாம், தவறு நடந்த யாருமே வந்து நம்மளை வந்து கேட்க போகிறது கிடையாது. அப்படி ஒரு ஃப்ரீ என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ என்னென்னு இளமைக்கு போகிறாங்க. நீங்கள் எப்போவுமே பார்க்கணும், பார்ட்டியில் வந்து பல தடவை நீங்கள் பார்த்துருக்கலாம், ரொம்ப வந்து வயதான ஒரு சின்ன பையமாக ஆடிட்டுருப்பாங்க, ஒரு ஜோக் அசிங்கமாக பேசியிருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் இளமைக்கு போய்ட்டுற விஷயங்கள் தான் அது. திரும்ப திரும்ப பின்னாடி போய் பார்த்து அவங்க இப்போது அவங்களால நிகழ்காலத்தில் செய்ய முடியாத விஷயங்களை பின்னாடி போய் செஞ்சுக்கிட்டு வர்றது தான். அப்போ இதில் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினச்சா எங்கே வேணால் போக முடியும் அக்ராஸ் த ஏஜ் லைன். ஒரு சின்ன பையன் வந்து அவன் இதையே அதாவது குடும்பத்தை தாங்கி பிடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பெரிய மனிதன் ஆகிறான். ஒரு 16 வயசு 17 வயசில் ஒரு பையன் வேலைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க. வேலைக்கு போய் அவன் தம்பிக்கு ஃபீஸ் கட்டுறப்போ ஒரு அப்பாவோ தாத்தாவோ ஆயிடுறான் உள்ளுக்கு மனசளவில், இல்லையா? என்னக்கிட்ட முதிர்ச்சி வருது. அதே மாதிரி தான் வயது ஆனதுக்கப்புறமா ஒரு சிறு குழந்தை ஒன்றும் இல்லை, இது நீங்கள் மழையில் நினைக்கிறப்ப பாருங்கள், ஒரு சந்தோஷம் வருதா? மழையில் மேலே விழுந்த உடனே ஒரு சின்ன சிலிர்ப்பு வருதா? நல்ல ஒரு சிரிப்பு வருதா? இளமை அங்கே வருது உங்களுக்கு. அப்போ இளமைக்கான காரணங்கள் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்வில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களில் தான் இருக்குது. புறக்காரணங்கள்லாம் ரொம்ப நாள் நிற்காது. எத்தனை நாள் நீங்கள் முடியை காப்பாற்ற முடியும், எத்தனை நாள் பல்ல காப்பாற்ற முடியும், எத்தனை நாள் நீங்கள் தோல் சுருங்காமல் பார்த்துக்க முடியும்? ரொம்ப நாள் முடியாது. 10 வருஷம் கழித்து நடக்கிறது வேணால் நீங்கள் ஒரு 15 வருஷம் தள்ள முடியும், அவ்வளோதான். ஆனால் இதை நீங்கள் உங்களால் எல்லா காலத்துலையும் செய்ய முடியும். வாழ்க்கையை உங்களால் ரசிக்க முடியும் பொழுது என்ன ஆகுதுன்னா இளமை தானாக வந்துடுது. வாழ்க்கையை ரசிக்கக்கூடிய இடங்களில் தான் உங்களுக்கு தெரியாமல் இளமையின் ரகசியம் பொதிக்க வச்சுருக்கு.
இந்த உணவை சாப்பிடணும், இந்த மாதிரியான இதில் மருந்து எடுத்துக்கணும். இன்னொன்று இன்றைக்கி வந்து பயங்கள் மூலமாக இளமையை வந்து ஆக்சுவலாக புகுத்துறாங்க. இப்போ நீங்கள் ராத்திரி பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து உங்களெல்லாம் வந்து பகீர்னு பயமுறுத்துகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இது நீங்கள் சாப்பிடாட்டி இந்த மாதிரி ஆகிடும், உங்கள் இல்லறம் எப்படி ஆகிடும் அப்படின்லாம். இது வந்து பயத்தில் வர்ற விஷயமே கிடையாதுங்க. ஒரு ஆசையில் வரணும், ஒரு அன்பில் வரணும், ஒரு தேவையில் வரணும், உணர்வு ரீதியாக வரணும். நம்மளை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவங்களுடைய தேவையான விஷயம். அது சில பேர் ரொம்ப ட்ரிம்மாக வச்சுப்பாங்க உடம்ப அப்படின்னா அது அவங்களுடைய தேவை. அது அவங்களுடைய ஆளுமையில் அது வந்து என்ன முக்கியமான பங்கு. அது அவ்வளோதான். அது அவங்களுடைய தேவை தான் வாழ்க்கையில். சில பேர் முடி எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கலாம், சில பேர் முடி இப்படி தான் இருக்குன்னு நினைக்கலாம். அவங்களோட தேவை இதுதான் சரின்னு கிடையாது. ஆனால் இளமைங்கிறது சில பேருடைய இதை நீங்கள் எழுத்தாளர்கள் பார்க்கலாம், அபரிதமான அவங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வு அற்புதமாக இருக்கும். வயதானவர்களாக இருப்பாங்க. நீங்கள் ஆளையும் இதையும் படத்தையும் பார்த்து நீங்கள் இதை எழுத்த பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. வெளியில் இளமையே இல்லை, ஆனால் உள்ளே அவ்வளோ இளமை இருக்குது. கொப்பளிக்குது அந்த இளமை. எழுத்தில் இருக்குது. சில பேர்கிட்ட அவங்க செய்கிற வேலையில் இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் இதுவாக சொல்லணுன்னா இப்போது இசைஞானி இளையராஜா இருக்கார் அப்படின்னா அவரை நீங்கள் பார்க்குறதுக்கு துறவியாட்ட இருக்கார், பார்க்குறதுக்கு வயதானவராக இருக்கார். ஆனால் அவர் போடுற டியூன் இளமையாக இருக்குது. அப்போ இளமை எங்கே இருக்குது? இளமை உள்ளே தான் இருக்குது. இளமை உள்ளே இருக்குது, உள்ளுக்குள்ளே பதுக்கி வச்சுருக்காரு. அவர் அது வேணுங்கிற இடத்துல எடுத்து கொடுக்குறாரு. அப்போ இளமைங்கிறது வெளியே தேடக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இளமைங்கிறது முழுக்க உள்ளிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி.